தமிழ் வினாத்தால முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாக்க, இவற்றுள் எத்தொடர் வள்ளலார் கூறாத தொடர். சரிங்களா, வள்ளலார்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். திருவருட் பிரகாச வள்ளலார் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, புரட்சி துறவி என்று கூட யாரை சொல்லுவான்? வள்ளலாரா அழைப்போம். ஏற்கனவே டிஎன்பிசில கேட்ட கேள்வி என்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா, அந்த வள்ளலார் சொல்லாத கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, கொஸ்டினை தெளிவா கவனிக்கணும். வள்ளலார் கூறாத தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. வள்ளலார் கூறாத தொடர் எதுன்னு நமக்கு கேட்டிருக்காங்கப்பா. அப்ப குருவை வணங்க கூசி நிற்காதே, வள்ளலார் கூறியதுதான். நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே, பசித்தோர் முகத்தை பாராதிராதே, பசித்தோர் முகத்தை பாராதிராதே. இது எல்லாமே யார் சொன்னது? வள்ளலார் சொன்ன வார்த்தைகள். கோநோக்கி வாழும் குடிபோல் நிற்காதே. சரிங்களா, கோநோக்கி வாழும் குடிபோல் நிற்காதே என்று யார் சொல்லல? வள்ளலார் சொல்லவே இல்லை. இது கோநோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனே அப்படின்னு ஒரு பாடல் வரி எங்க வரும்? குலசேகர ஆழ்வாருடைய ஒரு பாடல் தான் கோநோக்கி வாழும் மீனோக்கி வாழும் அப்படின்னு அந்த இதுல சொல்லி வருவார். அந்த பாடல சொல்லி வருவாரு. அதுல கோநோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனே அப்படின்னு பாடியிருப்பாரு. யாரு? குலசேகர ஆழ்வார் பாடியிருப்பாரு. ஆழ்வார்கள் எத்தனை பேருப்பா? 12 பேரு. 12 பேர்ல ஒரே பெண் ஆழ்வார் யாருன்னா ஆண்டாளு. அதுல குலசேகர ஆழ்வார் தான் என்ன செய்திருப்பாரு? கோநோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனே என்று பாடியிருப்பாரு. சரிங்களா, அப்ப வள்ளலார் கூறியது குருவை வணங்கி கூசி நிற்காதே, நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே, பசுத்தோர் முகத்தை பாராதிராதே என்று சொன்னவர் யாருன்னா வள்ளலார். ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார்னாலும் வள்ளலார்னாலும் ஒண்ணுதான். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார், அவர் வேற. சரிங்களா, அப்ப அடிகளாரா வள்ளலாரா ராமலிங்கனாரா என்று நம்ம பார்த்து சரியா அடிக்கணும். சரிங்களா, அப்ப வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சரிங்களா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு களவாமை வேண்டும். சரிங்களா, உள்ளொன்று வச்சுட்டு புறத்தோடைய பேசு உறவு என்ன செய்ய வேண்டும்? களவாமை வேண்டும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர் யாருப்பா? வள்ளலார் தான். வள்ளலார பாரதியார் எவ்வாறு அழைக்கிறாரு? புதுநெறி கண்ட புலவர். சரிங்களா, இது சொல்லாது கூநோக்கி வாழும் குடி போல் நின்று புதுநெறி கண்ட புலவர். புதுநெறி கண்ட புலவர் யாருப்பா? வள்ளலார். புதுநெறி கண்ட புலவர் யாருன்னா வள்ளலார் என்று சொன்னவர் யாருன்னா பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. புரட்சி துறவி யார் தான்? வள்ளலார் தான். ஏற்கனவே டிஎன்பிசில கேட்ட கேள்வி. வீரத்துறவி யாருப்பா? விவேகானந்தர். எங்க பிறந்திருப்பாரு? கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். இவர் அமைத்த அமைப்புகள் எல்லாமே வடலூர். இவர் பிறந்த ஊரு மருதூரில் பிறந்தவர். யாரு? வள்ளலார். சரிங்களா, புதுநெறி கண்ட புலவர் யாருப்பா? வள்ளலார் என்று சொன்னவர் யாருன்னா பாரதியார் சொல்லியிருப்பார். சரிங்களா, ரைட்டு. அடுத்து 2வது கேள்வி. உலாமடல் என்னும் நூலின் ஆசிரியர். உலாமடல் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலாமடல் நூலின் ஆசிரியர் யாருப்பா? ஜெயங்கொண்டார். சரிங்களா, இசையாயிரம் உலாமடல். இசையாயிரம் உலாமடல் கலிங்கத்து பரணி. தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல் எதுப்பா? கலிங்கத்து பரணி. அந்த கலிங்கத்து பரணி எழுதியவர் யாருப்பா? ஜெயங்கொண்டார் தான். சரிங்களா, ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பதுதான் என்னது? பரணி. சரிங்களா, இது தோற்ற நாட்டின் பெயரால் வழங்கப்படும். தோற்ற நாட்டிலால் பாடப்படுவதுதான் என்னதுப்பா? கலிங்கத்து பரணி. அந்த கலிங்கத்து பரணி எழுதியவர் யாருன்னா ஜெயங்கொண்டார். அந்த ஜெயங்கொண்டார் எழுதிய நூல்கள்ல இசையாயிரம் உலாமடல். சரிங்களா, இவர் எழுதிய நூல்கள். முதல் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக இருந்திருப்பாரு. முதல் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவரா யார் இருந்திருப்பா? ஜெயங்கொண்டார் இருந்திருப்பாரு. சரிங்களா, உலா மடல் என்ற நூலை எழுதியவர் யாருனாலும் ஜெயங்கொண்டார் தான். அதே மாதிரி 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றுதான் மடல். சரிங்களா, சிறிய திருமடல், பெரிய திருமடல். இதுதான் முதல் சிற்றிலக்கியங்கள்ல மடல் வகையை சார்ந்தது. சிறிய திருமடல், பெரிய திருமடல். சரிங்களா, இங்க உலாமடல். உலாமடல் எழுதியவர் யாருன்னா ஜெயங்கொண்டார் எழுதியிருக்காப்புல. இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா, கம்பரு, ஒட்டக்குத்தரு, ஜெயங்கொண்டார் இவங்கெல்லாம் எந்த நூற்றாண்டுப்பா? 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். சரிங்களா, ஜெயங்கொண்டார ஒட்டக்குத்தர் என்ன சொல்லியிருப்பாரு? ஜெயங்கொண்டார் அதை எழுதிய கலிங்கத்து பரணி தான் சொல்லியிருப்பாரு. தென் தமிழ் தெய்வ பரணி. சரிங்களா, தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை சொன்னவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். சரிங்களா, பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று ஜெயங்கொண்டாரை அழைத்தவர் யாரு? பலபட்டடை சொக்கநாத புலவர். பலபட்டடை சொக்கநாத புலவர் என்ன சொல்லியிருப்பாரு? பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று சொல்லியிருப்பாரு. தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணி சொன்னவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். கம்பர், ஜெயங்கொண்டார்லாம் சமகாலத்தவர், 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா, பெருஞ்சித்திரனார் பாவலரேர் என்று அழைக்கப்படுவர் யாருப்பா? பெருஞ்சித்தனார். பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர் என்ன? துரை மாணிக்க. அவங்க அப்பா பேரு துரைசாமி, அம்மா பேரு புஷ்பம். சரிங்களா, அதனால துரை அந்த பேர் வந்திருக்கு, துரை மாணிக்க. சேலம் மாவட்டம் சமுத்திரம் என்ற ஊரில் பிறந்தவர் தான் யாரு? பெருஞ்சித்திரனாரு. சரிங்களா, வீறுநடை செம்மொழி தமிழ் மொழி உலக வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று சொன்னவர் யாருனாலும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். சரிங்களா, ரைட்டு. அப்ப உலாமடல் எழுதியவர் யாருப்பா? ஜெயங்கொண்டார். சரிங்களா, அடுத்து 3வது கேள்வி. உதடுகள் இரண்டும் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள். சரிங்களா, உதடுகள்
உதடுகள் பொதுவாக வந்து எழுத்துக்களை வந்து அந்த எழுத்துக்கள் நீங்க சொல்லி பார்த்தாலே அதை பிறக்கும் இடத்தை வச்சு அடிப்படையில் நீங்க ஈஸியா அடிச்சிடலாம். இன்னைக்கு அறிவியல் அறிஞர்கள்லாம் தொல்காப்பியர் சொல்றாரு சரிங்களா, ஒவ்வொரு இடத்துல எந்தெந்த இடத்துல எழுத்துக்கள் தோன்றுறது அந்த ஒளி அடிப்படையில எழுத்துக்கள் தோன்றது வந்து இன்னைக்கு அறிவியல் உலகில் மிகப்பெரிய வியப்பா இருக்கு. இவ்வளவு கண்டுபிடிப்புகள் இருந்த இக்காலத்துல அந்த காலத்துல எந்த ஒரு கண்டுபிடிப்பு இல்லாம தொல்காப்பியர் அவர் அக்யூரேட்டா சொல்லியிருக்காரு. தொல்காப்பியரை வந்து அறிவியல் உலகமே இந்த எழுத்துக்கள் பிறப்பை பார்த்து வியந்து பாராட்டுறாங்க தொல்காப்பியர் சரிங்களா. அப்போ உதடுகள் 2 பொருந்துவதனால் இப்பு இம்மு உதடுகள் ரெண்டுமே என்ன செய்யுதுப்பா பொருந்துது சரிங்களா. உதடுகள் 2 பொருந்துவதனால என்னது இப்பு இம்மு சரிங்களா. உதடு ஒட்டி வர தரக்கூடிய திருக்குறள் என்னதுப்பா 1330 திருக்குறள உதடி ஒட்டி வரக்கூடியது ஒரே ஒரு திருக்குறள். 7 சீர்களுமே என்ன செய்யும் உதடு ஒட்டி வரும் சரிங்களா. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்ன செய்து உதடு ஒட்டி வரக்கூடிய திருக்குறள். அதே உதடு ஒட்டாத வர திருக்குறள் என்னப்பா யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். இந்த திருக்குறள் அது உதடு ஒட்டாமல் வரக்கூடிய திருக்குறள். உதடு ஒட்டி வர திருக்குறளோ உதடு ஒட்டாமல் வர திருக்குறள் ரெண்டுமே ஒரே ஒரு இயல்ல தான் இருக்கு. எந்த இயல்ல துறவரவியல்ல தான் 2 திருக்குறளுமே வருது. இங்க உதடுகள் 2 பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் எதுனா இப்பு இம்மு. உதடுகள் 2 பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள்னா இப்பு இம்மு சரிங்களா. பொதுவாக உயிரெழுத்துக்கள் 12மே எங்கதான் தோன்றுது கழுத்தில் தோன்றுது. வல்லின எங்கப்பா பிறக்குது மார்பில் பிறக்கின்றன. மெல்லின எங்கு பிறக்குது மூக்கில் பிறக்குது. இடையின எங்க பிறக்குது கழுத்தில் பிறக்கிறது. உயிரெழுத்துக்கள் 12மே கழுத்தில் பிறக்கிறது. இடையின எழுத்துக்கள் 6மே கழுத்துல தான் பிறக்கிறது. ஆயுத எழுத்து தனிநிலை முப்பார் புள்ளி அக்கேனம் கேடயம் புள்ளி எழுத்து அடுப்பு எழுத்து என்றெல்லாம் அழைக்கப்படுவது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எங்க பிறக்குது தலையில் பிறக்கிறது. எங்கப்பா பிறக்குது தலையில் பிறக்கிறது சரிங்களா. அப்ப அடுத்து 4வது கேள்வி, உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் சரிங்களா. யார் பாராட்டி இருப்பாருன்னா ஜி.யு. போப்பு சூழியல் வின்சோனோ சரிங்களா. நம்ம ஓலைச்சுவடி தமிழை ஏட்டு தமிழ் ஆக்கியவர் யாருன்னா தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் சரிங்களா. உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன் என்பதன் சுருக்கம் தான் உவேசா. உவேசாவுடைய இயற்பெயர் என்னப்பா வேங்கட ரத்தினம் சரிங்களா. இவர் முதல்ல பதிப்பித்த காப்பி எதுனா சீவக சிந்தாமணி. 80க்கும் மேற்பட்ட நூல்கள் என்ன செஞ்சிருக்காரு ஓலைச்சுவடியிலிருந்து இந்த நூல்களாக ஆக்கியிருப்பாரு. அதனால அவர் என்ன சொல்றான் தமிழ் தாத்தா என்று நம்ம உவேசாவை அழைக்கிறான். இவருடைய சுயசரிதையை என்ன செஞ்சிருப்பாரு ஆனந்த விகடன்ல எழுதியிருப்பாரு. என்ன பேர்ல எழுதியிருப்பாரு என் சரிதம் என்ற பேர்ல தன்னுடைய சுயசரிதை வரலாற்றை வந்து ஆனந்த விகடன்ல எழுதியிருப்பாரு. அதே மாதிரி என் கதை என்று எழுதியவர் யாருப்பா நாமக்கல் கவிஞர் சரிங்களா. வே ராமலிங்கனார் தான் வந்து என் கதை என்ற பேர்ல நாமக்கல்லார் சரிங்களா. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான் என் கதை என்ற பேர்ல எழுதியிருப்பாரு. என் சரித்திரம் என் சரிங்களா தன்னாகரம் நம்பர்ஸ் என் சரித்திரம் எழுதியவர் யாரு நம்ம கணித மேதை ராமானுஜன் தான் என் சரித்திரத்தை பத்தி எழுதியிருப்பாரு சரிங்களா. என் சரிதம்னா உவே சாமிநாத ஐயர். என் கதைண்டா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். என் சரித்திரம்டா யாரு கணித மேதை ராமானுஜம் சொல்லியிருப்பாரு சரிங்களா. அதுல உவேசா அவர்களை பாராட்டியவங்க ஜி.யு. போப்பு சூழியல் வின்சோன் தான் உவேசாவா பாராட்டி இருப்பாங்க. கால்டுவெல் யாருப்பா அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர். 1856ஆம் ஆண்டு திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியிருப்பாரு சரிங்களா. தமிழில் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் வேறு எங்கும் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாரு கமில் சுவலபில் தான் சொல்லியிருப்பாரு. தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்று சொன்னவர் யாருன்னா மேக்ஸ் முல்லர். தமிழை மிகவும் பண்பட்ட மொழி எதுன்னு சொன்னவர் யாருன்னா மேக்ஸ் முல்லர். தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என்று சொன்னவர் யாருன்னா கெல்லட்டு சொல்லியிருப்பார் சரிங்களா. இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டு அறிஞர்கள் தமிழ் மொழியை பத்தி சிறப்பா சொல்லியிருப்பாங்க. அதுல உவேசாவை பாராட்டியது யாருன்னா ஜி.யு. போப் சூழியல் வின்சோன். நான் இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று கல்லறையில் எழுதி வைக்க சொல்லி இறந்தவர் யாருன்னா ஜி.யு. போப்பு தான் சொல்லி இறந்திருப்பார் சரிங்களா. திருக்குறள் திருவாசகம் போன்ற பல தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருதான்ப்பா ஜி.யு. போப்பு தான் மொழிபெயர்த்திருப்பார் சரிங்களா. அடுத்து 5வது கேள்வி, கண்ணன் என்பது டேஷ் பகுபதம் ஆகும் சரிங்களா. பொதுவா வந்து பதம் 2 வகைப்படும். பகுபதம் பகாபதம் என்று 2 வகைப்படும். ஒரு வார்த்தையை பிரிக்க முடிந்தால் பகுபதம், பிரிக்க முடியலன்னா பகாபதம் சரிங்களா. அப்ப பகுபத பொருட்பெயர் சினைப்பெயர் வினைப்பெயர் இடப்பெயர் வந்து எத்தனை இருக்கு 6 வகையா வரும். அதுல கண்ணன் என்பது என்னது கண் என்பது எதை குறிக்குதுப்பா சினையை குறிக்குது. அப்ப என்ன பகுப்பெயர் என்ன பகுபதம் சினைப்பெயர் பகுபதம். கண்ணன் என்பது என்ன பகுபதம்ப்பா சினைப்பெயர் பகுபதம் சரிங்களா. பகுபத உறுப்புகள் எத்தனை பார்த்திருக்கான் 6 சரிங்களா. ஒரு பகுபதத்துல கண்டிப்பா இருக்க வேண்டியது பகுதி விகுதி சரிங்களா. பகுபத உறுப்புகள் எத்தனைன்னா 6 சரிங்களா.
அடுத்து 6வது கேள்வி, நான் யான் என்பன என்ன? நான், அப்ப மூவிடங்கள் என்னப்பா? தன்மை, முன்னிலை, படர்க்கை. அதுல நான் என்பது எதை குறிக்கும்? தன்மையை குறிக்கும். சரிங்களா? அது யாரை குறிக்கும்? ஒருத்தரைத்தான் குறிக்குது, ஒருமையை பிடிக்குது. யான், யாயும் யாயும் யாராகியரோ அப்படின்னு சொல்றாரு, குறுந்தொகையில வருது. அப்ப ஞான் ஞான்லாம் எதுல வரும்? தன்மை ஒருமை பெயர்கள்ல வரும். நான்டாலும் ஞான்டாலும் தன்மையில தான் வரும். அது எதுல வரும்? ஒருமையில தான் வரும். அப்ப நான் யான் என்பது தன்மை ஒருமை பெயர்கள். சரிங்களா? நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று சொன்னவர் யாருப்பா? திரிவுகா சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஞாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் என்று பாடியவர் யாரு? திருநாவுக்கரசர் பாடியிருப்பாரு. அந்த பாட்டு அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாரதியார் எழுதுறதுக்கு ஊன்றுகோலாக அமைஞ்ச பாட்டு தான் அச்சமில்லை அச்சமில்லை அந்த பாட்டு. சரிங்களா? அந்த பாட்டுக்கு முன்னோடி எதுனா நாமோர்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்ற திருநாவுக்கரசர் எழுதிய பாடல்கள் தான். சரிங்களா? அடுத்து 7வது கேள்வி, உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் எது? உயிர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி எந்த நூல்ல சொல்லுது? நம்ம இலக்கியங்கள்ல, பக்தி இலக்கியங்கள்ல திருவாசகத்துல வருது. சரிங்க? திருவாசகத்துலதான் அந்த அண்டப்பகுதியின் உண்டை பெருக்கம், அளப்பெரும் தன்பை வளப்பெருங்காட்சி அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்தை பத்தி, உயிர்களினுடைய பரிணாமத்தை பத்தி என்ன நூல் சொல்லுது? திருவாசகம் சொல்லுது. திருவாசகத்தை எழுதியவர் யாருப்பா? மாணிக்கவாசகர் எழுதியிருப்பாரு. சைவ திருமுறையில திருவாசகம் எத்தனாவது திருமுறை? 8வது திருமுறை. மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் எந்த ஊருப்பா? நம்ம மதுரைக்கு அருகில் உள்ள திருவாதவூர். திருவாதவூர்ல பிறந்தவர் தான் மாணிக்கவாசகர். அந்த திருவாதவூர்ல பிறந்த இன்னொரு கவிஞர் யாருன்னா கபிலர். சரிங்களா? கபிலர் பிறந்த ஊரும் திருவாதவூர் தான். அதே மாதிரி திருக்குறள்லையும் நம்ம அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த சந்திர கிரகணத்தை பத்தி சொல்றதெல்லாம் திருக்குறள்ல வரும். அதே மாதிரி 10 தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த, தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என்று சொல்லக்கூடிய நூல் இது 10 வரும். சரிங்களா? அதே மாதிரி வளவன் ஏவா வானூர்தி. சரிங்களா? அந்த முன்னாடி காலத்துல கப்பல் ஏவுனது வளவன் ஏவா வானூர்தி என்று எந்த நூல்ல வரும்? புறநானூர்ல வரும். சரிங்களா? 8 தொகை, சங்க இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் எல்லாத்துலயுமே அறிவியல் செய்திகள் அந்த காலத்துல அதிகமா இருந்திருக்கு. அதே மாதிரிதான் நம்ம திருவள்ளுவ மாலையிலும் சரிங்களா, ஒரு ஒளியை கோட்டமடைய செய்வதனால் தூரத்தில் இருக்க ஒரு பொருள் அருகில் தோன்றும்படி செய்யலாம் என்று யார் கண்டுபிடிச்சிருப்பா? கலீலியோ கண்டுபிடிச்சிருப்பாரு. அதற்கு முன்னோடியா எந்த பாடல் இருக்கு? நம்ம திருவள்ளுவ மாலையில திணையளவு போதா சிறுபுல் நீர் நின்ற பனையளவு காட்டும் படித்தால் மனையளவு வல்லைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவனார் வெள்ளை குரற்பா என்ற பாடல் வரி தான் அந்த ஒளியை கோட்டமடைய செய்வதனால் சரிங்களா, ஒரு நீண்ட பனைமரம் கூட ஒரு சின்ன பன்னீர் துளியில தெரியும் என்று கபிலர் பாடியிருப்பாரு திருவள்ளுவ மாலையில. திருவள்ளுவ மாலையில எத்தனை பாடல்கள் இருக்கு? 55 பாடல்கள். எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க? 53 புலவர்கள் பாடியிருக்காங்க. சரிங்க? பாட்டு அதிகம் நான் வச்சுங்க. 55 பாடல்கள், 53 புலவர்கள் பாடியதான் அது திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது? திருவள்ளுவ மாலை. சரிங்களா? அடுத்து 8வது கேள்வி, மேரி கியூரி பீரி கியூரி இணையர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? சரிங்களா? 2 பேருமே என்னது? மேரி கியூரி பீரி கியூரி 2 பேருமே கணவன் மனைவி. 2 பேரும் இணைந்து என்ன செஞ்சிருப்பாங்க? 1903ஆம் ஆண்டு என்ன செஞ்சிருப்பாங்க? நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யாருன்னா மேரி கியூரி தான் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி. உலகத்திலே கண்டுபிடிப்புக்கு வழங்கக்கூடிய மிக உயர்ந்த விருது எதுன்னா நோபல் விருது தான். 1901ஆம் ஆண்டுல இருந்து வர்றாங்க. அது ஆல்பர்ட் நோபல் அவருடைய நினைவா வழங்குறாங்க. டிசம்பர் 10ஆம் தேதி தான் என்ன செய்வாங்க? இது கொடுப்பாங்க. ஏன்னா டிசம்பர் 10 தான் ஆல்பர்ட் நோபலுடைய நினைவு தினம். சரிங்களா? மொத்தம் எத்தனை துறைகளுக்கு? 6 துறைகளுக்கு கொடுக்குறாங்க. நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யாருப்பா? முதல் இந்தியர் ஆசியர் யாருன்னா, ஆசிய கணத்தை சேர்ந்தவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். இலக்கியத்திற்காக கீதாஞ்சலி என்பது எந்த மொழியில் எழுதியிருப்பாங்க? வங்காள மொழியில் எழுதியிருப்பாங்க. அதை மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாரு. அதற்கு தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கும். சரிங்களா? நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர், முதல் ஆசிரியர்னா ரவீந்திரநாத் தாகூர். சரிங்களா? நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி மேரி கியூரி. குறைந்த வயதில் நோபல் பரிசு பெற்ற பெண்மணி யாருப்பா? மலாலா. சரிங்களா? மலாலா தான் குறைந்த வயதில் நோபல் பரிசு பெற்ற பெண்மணி. ஆனா முதல் பெண்மணி யாருன்னா மேரி கியூரியை தான் அடிக்கணும். சரிங்களா? ரைட்டு. அடுத்து தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர். சரிங்களா? நம்மளுக்கு அடிக்கடி கேட்ட கேள்வி, டிஎன்பிஎஸ்ல ரிப்பீட்டடா வரக்கூடிய ஒரு கொஸ்டின் எதுனா தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யாருப்பா? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சரிங்களா? நாமக்கல் மாவட்டம் எந்த ஊர்ல பிறந்தவர்? மோகனூர். நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் எதுனா நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல பிறந்தவர். 8வது மகனா பிறந்திருப்பாரு. எத்தனாவது மகனா பிறந்திருப்பாரு? 8வது மகனா பிறந்திருப்பாரு. எம்ஜிஆர் 5வது மகனா பிறந்திருப்பாரு. வள்ளலார் 5வது மகனா பிறந்திருப்பாரு. பரிதிமார் கலைஞர் 3வது மகனா பிறந்திருப்பாரு. அம்பேத்கர் 14வது மகனாக பிறந்திருப்பாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்தாரு. எத்தனாம் மகனா பிறந்தாரு? 14வது மகனாக
பிறந்திருப்பார். நீ நான் வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப தமிழக அரசு முதல் அரசு கவிஞர்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்தவர். சரிங்களா? ரைட்டு. அடுத்து கவிஞர் முத்துலிங்க, அவர் சிறந்த திரைப்பட பாடலாசிரியர். கவிஞர் கண்ணதாசனும் தமிழ்நாட்டினுடைய அரசவை கவிஞராக இருந்திருப்பாரு. கவிஞர் பாரதிதாசன் திராவிட கருத்துக்களை தன்னுடைய பாடல்களை அதிகமாக கொண்டவர் யாருன்னா பாரதிதாசன் தான். பாரதிதாசன் எழுதி சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுப்பா? பிசிராந்தையர். பிசிராந்தையர் யாரு? கோப்பெருஞ்சோழனுடைய உற்ற நண்பர் தான் யாருப்பா? பிசிராந்தையர். சரிங்களா? இந்த நாடக நூலுக்காக பாரதிதாசன் என்ன விருது வாங்கியிருப்பாரு? சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. சரிங்களா? அடுத்து 10வது கேள்வி, அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று யாரை சொல்றான்? B.R. அம்பேத்கர். சரிங்களா? பீமாராவ் ராம்ஜி சக்பால், அவர் தான் அவருடைய இயற்பெயர். அவருடைய ஆசிரியர் பேர் தான் அம்பேத்கர். அம்பேத்கர் ஆசிரியர் பேரை தன் பேரா வச்சுக்கிறாரு. சரிங்களா? அவர் பாரத ரத்னா விருது எப்போ வாங்கியிருக்காரு? 1990 வாங்கியிருப்பாரு. 1990 வாங்கியிருப்பாரு. எம்ஜிஆர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1988. காமராஜர் 1976 என்ன செஞ்சிருப்பாங்க? பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாங்க. பாரத ரத்னா இந்திய குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய மிக உயர்ந்த விருது எதுப்பா? பாரத ரத்னா. பாரத ரத்னா என்பது தமிழ் சொல்லுதுன்னா இந்திய மாமணி. பாரத ரத்னா என்னப்பா? இந்திய மாமணி. சரிங்களா? 1956 டிசம்பர் 6 தான் என்ன செஞ்சிருப்பாரு? அம்பேத்கர் இறந்திருப்பாரு. 1956 டிசம்பர் 6. பிறப்பு 1891 ஏப்ரல் 14. அதே 1891 யாரு பிறந்திருப்பா? பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்திருப்பாரு. 1891 ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்திருப்பாரு. சரிங்களா? ரைட்டு. அடுத்து 11வது கேள்வி, வங்கச்சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யார்? சரிங்களா? வங்காளத்து சிங்கம். ஆனா அவர் பிறந்தது ஒரிசா கட்டாக்ல பிறந்திருப்பார். யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வங்காளத்தின் பரவலாக அறியப்படுவார். அதனால அவர் வங்கச்சிங்கம் என்று நம்ம அழைப்போம். வங்கச்சிங்கம் யாருப்பா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சரிங்களா? காந்தியடிகளை எவ்வாறு அழைச்சிருப்பாரு? சரிங்களா? காந்தியடிகளை எவ்வாறு சொல்லியிருப்பாரு? தேசப்பிதா என்று காந்தியடிகளை அழைத்தவர் யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தேசப்பிதா, தேசப்பிதா என காந்தியடிகளை அழைத்தவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். மகாத்மா என்று காந்தியடிகளை அழைத்தவர் யாரு? மகாத்மா என்று அழைச்சது யாருப்பா? ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் தான் மகாத்மா என்று அழைச்சிருப்பாரு. காந்தியடிகள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்லியிருப்பாரு? சுதந்திர போராட்ட வீரர்களின் இளவரசன். சுதந்திர போராட்ட வீரர்களின் இளவரசன் என்று காந்தியடிகள் யார் அழைச்சிருப்பாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா அழைச்சிருப்பாங்க. சரிங்களா? வங்கச்சிங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதே போல தமிழ்நாட்டில் சிறந்து விளங்கியதுனால தென்னாட்டு சிங்கம் யாரை சொல்லுவான்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தென்னாட்டு போஸ்னால் யாருப்பா? முத்துராமலிங்க தேவர். இந்தியாவின் இரும்பு மனிதர் யாருப்பா? சர்தார் வல்லபாய் படேல். இந்தியாவின் இரும்பு மனிதர் யாருப்பா? சர்தார் வல்லபாய் படேல். பிறந்த தினம் எப்ப? அக்டோபர் 31. என்ன தினமா கொண்டாடுறோம்? தேசிய ஒற்றுமை தினமா நம்ம கொண்டாடுறோம். இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு மாமா, நேரு மாமா என்றுதான் நம்ம அவர் என்ன செய்யறோம்? அழைக்கிறோம். சரிங்களா? அப்ப பஞ்சாபின் சிங்கம் யாருப்பா? லாலா லஜபதி ராய். பஞ்சாபின் கேசரி அல்லது பஞ்சாபின் சிங்கம்னா யார்தான்? லாலா லஜபதி ராய். சரிங்களா? இந்தியாவினுடைய தேசிய விலங்கு தொடக்கத்தில் எதுதான் இருந்துச்சு? ஆசிய சிங்கமா இருந்துச்சு. ஆசிய சிங்கம் தான் இருந்துச்சு. 1972 ஜூலை 18க்கு பிறகுதான் என்ன வந்துச்சு? இந்தியாவின் தேசிய விலங்கு வங்க புலியாக அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? ஆனா புலி பாதுகாப்பு திட்டம் எப்பப்பா? 1973. தேசிய விலங்கா 1972 ஜூலை 18 வங்க புலியை அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? வங்க புலியை அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? ரைட்டு. அடுத்து 12வது கேள்வி, 8 தொகை நூல்களுள் அல்லாத ஒன்று அப்படின்னு கேள்வி வந்திருக்கணும். சரிங்களா? கொஞ்சம் இந்த கேள்வி மட்டும் மாத்திங்க. 8 தொகை நூல்களுள் அல்லாத ஒன்று அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா? கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கோங்க. 8 தொகை நூல்களுள் அல்லாதது எதுப்பா? எது வரணும்? சரிங்களா? திருக்குறள் வரணும். ஆன்சர் என்னப்பா வரணும்? திருக்குறள் வரணும். சரிங்களா? திருக்குறள் வரணும். அகநானூறு, சரிங்களா, புறநானூறு, 18 இதெல்லாம் என்ன நூல்கள்ப்பா? 8 தொகை நூல்கள். சரிங்களா? 8 தொகை நூல்கள் இல்லாத நூல் எதுப்பா? திருக்குறள் தான் வரணும். சரிங்களா? 8 தொகை நூல்ல அகநானூறு அகநூலா புறநூலா அகப்புறநூலா? பேர்ல இருக்கு. சரிங்களா? 8 கால் பூச்சிக்கு எத்தனை காலு? 8 காலு. அப்படி அது மாதிரி சட்டுங்க இதெல்லாம் என்ன செஞ்சேன்? 8 தொகையில அகம் என்று பெயர் பெற்ற, அகம் என்று பெயர் கொண்ட அகநூல் எதுன்னா அகநானூறு தான். சரிங்களா? அதே மாதிரி புறம் என்று பெயர் பெற்ற நூல் எதுனா புறநானூறு. இன்னொரு புறநூல் எதுப்பா? எது? 18. சரிங்களா? 18 தான் இன்னொரு புறநூல். சரிங்களா? அதே மாதிரி அதாவது 8 தொகையில அகநூல்கள் எத்தனைப்பா? 5 அகம். சரிங்களா? புறநூல்கள் எத்தனைப்பா? 2. அகமும் புறமும் சேர்ந்தது எத்தனைப்பா? 1. சரிங்களா? 5 அகநூல்கள் அகம் என்ற பெயர் கொண்டது புறநானூறு. 2 புறநூல்ல புறம் என்று பெயர் பெற்று கொண்டிருக்கிறது புறநானூறு. திருக்குறள் என்பது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கொஸ்டின் 8 தொகை நூல்களில் அல்லாத ஒன்றுன்னு வந்திருக்குன்னு.
ஆன்சர் என்ன அப்ப அதுக்கு திருக்குறள். கேள்வி கொஞ்சம் மாறி இருக்கு, திருத்திங்க. அல்லாத ஒன்று எதுனா திருக்குறள் நீங்க அடிச்சிருக்கணும். சரிங்களா? ரைட்டு. அடுத்து 13வது கேள்வி. நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார்? சரிங்களா? நேரு தன் மகள் யாருப்பா? இந்திரா காந்தி. இந்திர பிரிய தரிசனி என்று சொல்லியிருக்காங்க. எந்த வருஷத்துல இருந்து கடிதம் எழுதியிருப்பாரு? 1922 டு 1964 வரைக்கும். எத்தனை வருஷம்ப்பா? 42 ஆண்டுகள் தன் மகளுக்கு கடிதம் எழுதியிருப்பாரு. அந்த கடிதங்கள்ல முழுக்க எதை பத்தி தான் பேசியிருப்பாரு? நூல்களை பத்தி தான் அதிகமா பேசியிருப்பாரு. உலகத்துல புகழ்பெற்ற நூல்கள் எத்தனை, கவிஞர்கள் யாராரு, கிரேக்க தத்துவ ஞானிகள் யாராரு, இந்த புத்தகங்கள்லாம் நீ படிச்சிருக்கியா அப்படின்னு புத்தகங்களை பத்தி தான் மிகப்பெரியமா அதிகமா தன் மகள்கிட்ட பேசியிருப்பாரு. இந்தியாவின் முதல் பிரதமர், இந்தியாவின் முதல் பெண் பிரதமர். சரிங்களா? அப்பா முதல் பிரதமர், இந்த மகள் இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக உயர்ந்திருப்பாங்க. முழுக்க காந்தியா இருக்கட்டும், நேருவா இருக்கட்டும், அம்பேத்கரா இருக்கட்டும், ராஜேந்திர பிரசாத் இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாத ஒன்றா எது இருந்திருக்கு? நூல்கள் தான் இருந்திருக்கு. நூல்களை படித்து தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. சரிங்களா? அப்ப நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம்னா நூல்களை பத்தி தான் அதிகமா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? எத்தனை வருஷம்ப்பா? 42 ஆண்டுகள் கடிதம் எழுதியிருப்பாரு. சரிங்களா? ரைட்டு. அடுத்து 14வது கேள்வி. பட்டினம் பாக்கம் என்று அழைக்கப்படுவது. சரிங்களா? பட்டினம் பாக்கம். சரிங்களா? அதாவது பட்டினம், மதராச பட்டினம், சேப்பாக்கம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப பொதுவா அந்த ஊரும் பெயரும் காரணங்கள் தான் பொதுவா கடற்கரையில் இருக்கக்கூடிய பேரூர்களுக்கு, கடற்கரையில் இருக்கிற பேரூர்களுக்கு என்ன பேரு? பட்டினம் என்று பெயர். சரிங்களா? கடற்கரை பக்கத்துல ஒரு பெரிய ஊர், அதான் மதராச பட்டினம், இன்னைக்கு சென்னைன்னு சொல்றான். கடற்கரைக்கு பக்கத்துல இருக்க சிற்றூர்களுக்கு என்ன பேரு? பாக்கம் என்று பெயர். சரிங்களா? கொஸ்டினை கவனிக்கணும். கடற்கரை சிற்றூர், பாக்கம், கடற்கரை பேரூர், பட்டினம் என்று அழைக்கப்படும். யார் சொல்லியிருப்பா? சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை தன்னுடைய ஊரும் பேரு நூல்கள்ல அந்த பெயர் காரணத்தை அருமையா சொல்லியிருப்பாரு. சரிங்களா? சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யாருப்பா? ராப்பி சேது பிள்ளை. சரிங்களா? ரைட்டு. அடுத்து 15வது கேள்வி. தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரிங்களா? இதுக்கு நம்ம கல்விக்கண் திறந்த காமராஜரை பற்றிய கூற்றுகளை ஒன்று கொடுத்துருக்காங்க. 1949 குமாரசாமி என்ன செஞ்சிருப்பாரு? முதலமைச்சரா இருந்திருப்பாரு. சரிங்களா? 1954 டு 1963 வரைக்கும். சரிங்களா? யாரு முதலமைச்சரா இருந்திருப்பா? காமராஜர் இருந்திருப்பாரு. 1944 பிரகாசம் முதலமைச்சரா இருந்திருக்காங்க. இது மட்டும் தப்பு. எந்த வருஷம்? 45ல. சரிங்களா? 45ல பிரகாசம் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. 47ல ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சராக இருந்திருப்பாரு. சரிங்களா? சுதந்திரம் அடைந்த போது, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னா ஓமந்தூர் ராமசாமி. ஒரு மிக சிறந்த முதலமைச்சர்கள் ஒருத்தர். மிக நேர்மையாகவும் கண்ணியமாகவும் இருந்திருக்கூடிய பேசப்படக்கூடிய ஒருத்தர்னா ஓமந்தூரார் தான். சரிங்களா? ரைட்டுங்களா? அப்ப இது ஒண்ணு மட்டும் தவறா இருக்கு. 1945ல பிரகாசம், குமாரசாமி இவங்கெல்லாம் முதலமைச்சராக இருந்த காரணமா இருந்தவர் யாரு? காமராஜர் இருந்திருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு தான்? இப்ப தேர்ந்தெடுக்க காரணமாக இருந்தவர் யாரு தான்? காமராஜர் தான். அதனாலதான் அவரை தலைவர்களை உருவாக்குபவர் என்று யார சொல்லுவான்? காமராஜர் சொல்லுவான். காமராஜர் கொண்டு வந்த திட்டம் தான் என்ன திட்டம்? கே திட்டம். இங்க கே என்பது என்னப்பா? காமராஜர். சரிங்களா? அரச பதவியில் இருக்கக்கூடியவங்க, சரிங்களா, அதாவது அரசியல் கட்சியில பொறுப்புல இருக்கவங்க பதவி விலகி கட்சி தொண்டாற்றணும் அப்படின்றது அந்த கே திட்டமாக இருந்திருக்கும். சரிங்களா? ரைட்டு. அடுத்து 16. யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவில் இருந்து கொண்டு பயிரிடப்பட்டது? யாருடைய முதுமுறை? அடிக்கடி நம்ம கேட்ட கேள்விதான்ப்பா. நம்ம நிறைய தடவை சொல்லிருக்கோம். அதியமானின் முன்னோர் காலத்துல எங்க இருந்து கொண்டு வந்திருப்பாங்க? சீனாவில இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. சீனாவில இருந்து வேற என்னப்பா நம்ம இறக்குமதி செஞ்சிருப்போம்? பட்டு, சீன பட்டு. சரிங்களா? நம்ம இறக்குமதி பண்ணியிருப்பான். அந்த கரும்புமே சீனாவில இருந்து அதியமானுடைய முன்னோர்கள் காலத்துல, கடையெழு வள்ளல்கள் ஒருத்தர் யாருப்பா? அதியமான். அதியமான் அவர் அவைக்கால புலவர் யாருப்பா? ஔவையார் இருந்திருப்பாங்க. அந்த கடையெழு வள்ளல்கள் அதியமானுடைய முன்னோர் காலத்துலதான் சீனாவில இருந்து கரும்பு தமிழ்நாட்டுக்கு பயிரிட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த கடையெழு வள்ளல்கள் பத்தி சொல்லக்கூடிய 10 பாட்டு நூல் எதுப்பா? சிறுபானாற்றுப்படை. என்ன பாற்றுப்படைப்பா? சிறுபானாற்றுப்படை. எழுதியவர் யாரு? நல்லூர் நத்தத்தனார். சிறுபானாற்றுப்படை எழுதியவர் யாருன்னா நல்லூர் நத்தத்தனார். அவர் தான் கடையெழு வள்ளல்கள் பத்தி சொல்றாப்ல. சரிங்களா? முல்லைக்கு தேர் கொடுத்தவன் யாருப்பா? பாரி. சரிங்களா? முல்லைக்கு தேர் கொடுத்தவன் யாருன்னா பாரி. மயிலுக்கு போர்வை போர்த்தியவன் யாருப்பா? பேகன். ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் யாருன்னா அதியமான். சரிங்களா? அடுத்து 17வது கேள்வி. உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார். உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார். இது ஒரு திருக்குறள் மாதிரி இருக்கு. சரிங்களா? அவசரப்பட்டு திருக்குறள் நம்ம அடிச்சிடக்கூடாது. எதுல வருது? குறுந்தொகையில வருதுப்பா. உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார், வினையே ஆடவர்க்கு உயிர், செம்புல பயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம்தான் கலந்தனவே அப்படின்லாம் எந்த நூல்ல வருது? குறுந்தொகையில தான் வரும்.
நல்ல இடுத்தொகை நூல்களில் நல்நற்றினை நல்ல நல்ல என்ற அடைமொழியால் அழைக்கப்படுவதுன்னா குறுந்தொகை தான் அழைக்கப்படும். குறுந்தொகையினுடைய கடவுள் வாழ்த்து யாரை பற்றியது? முருகனை பற்றியது. சரிங்களா? குமரன் நான் வச்சுக்கணும். குறுந்தொகையை தொகுத்தவர் யாருப்பா? பூரிக்கோ தொகுத்திருப்பாரு. குறுந்தொகையில மொத்தம் 402 பாடல்கள் இருக்கு. கடவுள் வாழ்த்து தவிர்த்து 401 பாடல்கள் இருக்கு. குறுந்தொகையினுடைய அடிவரையில் எத்தனை? 4 to 8. சரிங்களா? தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், பைந்தமிழ் காப்பியம், உரையிடையட்ட பாட்டுடை செல்லுதுப்பா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எவ்வாறு பிரிக்கலாம்? சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்று பிரிக்கலாம். சரிங்களா? அகநானூறு. சரிங்களா? 8 தொகை நூல்களில் ஒரு ஒழுங்குமுறையில் அமைக்கப்பட்ட நூல் எதுன்னா அகநானூறு. என்ற ஒற்றைப்படையெல்லாம் பாலைத்தனை பாடல்களாகவும் 2, 8 வருதெல்லாம் குறிஞ்சி, 4, 14 வருது முல்லை, 6, 16 வருது மருதம், 10, 20 வருது நெய்தல் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்ப 8 தொகை நூறில் ஒரு ஒழுங்குமுறையில் அமைக்கப்பட்ட நூல் எதுன்னா அகநானூறு தான். அகநானூறு எத்தனை பகுதிகளை உடையது? 3 பகுதிகளை உடையது. 8 தொகையில நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எதுப்பா? அகநானூறு தான். சரிங்களா? அடுத்து 18வது கேள்வி. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம். கம்பனியுடைய மிடுக்கு, சரிங்களா, பாரதியினுடைய சினப்போக்கு. சரிங்களா? யாருடைய காலத்துல தமிழ இலக்கிய வளர்ச்சி உச்ச நிலையில இருந்துச்சுன்னா அது கம்பருடைய காலத்துல தான் உச்ச நிலையில இருந்திருக்கேன். அந்த கம்பனினுடைய மிடுக்கையும் பாரதியினுடைய சினப்போக்கையும் யாருடைய பாடல காணலாம்? ஈழத்து கவிஞர் கா. சச்சிதானந்தம். சரிங்களா? மன்னன் முடி எனக்கு தேவையில்லை, மாறன் அழகனுக்கு தேவையில்லை, கன்னி தமிழனுக்கே வேணுமடா அப்படின்னு பாடியிருப்பாரு. யாரு? கா. சச்சிதானந்தம் பாடியிருப்பாரு. சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யாரு? கா. சச்சிதானந்தம் தான் பாடியிருப்பாரு. அவருடைய பாடல்கள் தான் கம்பனுடைய மிடுக்கு, பாரதியினுடைய சினப்போக்க காணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எழுத்து என்ற இதில் தொடங்கியவர் யாருப்பா? சிசு செல்லப்பா தொடங்கி இருப்பாரு. இவருடைய புகழ்பெற்ற நாவல்களில் ஒன்று என்னது? வாடிவாசல். என்னதுப்பா? வாடிவாசல். வாடிவாசல் நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஏறுதழுவுதல், ஜல்லிக்கட்டு. சரிங்களா? வாடிவாசல்ல தான் என்ன செய்வாங்க? காளைகளை திறந்து விடுவாங்க. அதே மாதிரி எழுத்து இதழோட தொடர்புடையவர் தான் நான் பிச்சமூர்த்தி, புதுக்கவியின் பிதாமகன் என்று சொல்லுவாங்க. சரிங்களா? பசுவையா யாருப்பா? சுந்தர ராமசாமி தான் பசுவையா. ஜே சில குறிப்புகள். ஒரு புளிய மரத்தின் கதை எழுதியவர் யாருப்பா? பசுவையா. சச்சிதானந்தம் எங்க பிறந்திருப்பாரு? பருத்தி துறையில பிறந்திருப்பாரு. யாழ்ப்பாணத்துக்கு அருகில் உள்ள பருத்தி துறையில பிறந்தவர் தான் யாரு? சச்சிதானந்தம். யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர் யாருப்பா? ஆறுமுக நாவலார். சரியா? மகாவித்வான் நவநீத கிருட்டின பாரதியாரின் மாணவர் தான் யாரு? சச்சிதானந்தம். மகாவித்வான் நவநீத கிருட்டின பாரதியினுடைய மாணவர் தான் சச்சிதானந்தம். சரிங்களா? அடுத்து 19 இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை. நம்மளுக்கு இப்ப குறிப்பிட்டு கேட்டாங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. சரிங்களா? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாயில் விளைத்தவற்றுள் அழைத்து செல்லாததில்லை பொதுமுறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று பாடியவர் யாருப்பா? பாரதிதாசன் தான் பாடியிருப்பாரு. சரிங்களா? நாம் அறிந்த புலவர்களை கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமியினில் யாங்கனுமே பிறந்ததில்லை, இது உண்மை வெறும் புகழ்ச்சியில்லை என்று சொன்னவர் யாருன்னா பாரதியாரு. சரிங்களா? வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் வீரர்கள் 10 மூலதனம் என்று சொன்னவர் யாருப்பா? தாரா பாரதி. எழுச்சி மிக்க கவிதைகள் பாடுவதில் வல்லவர். தாரா பாரதியுடைய இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். ராதாவை திருப்பி போட்டா தாரா. சரிங்களா? கவிஞாயிர் என்று யாரப்பா அழைப்பான்? தாரா பாரதி அழைப்பான். சுத்தானந்த பாரதியார். சரிங்களா? இவரும் தமிழ் சார்ந்த ஒரு மிகச்சிறந்த கவிஞர். சரிங்களா? காதொளிரும் குண்டலமும் கைக்கு வள யாவதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பாரின்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூலாமணியும் பொலிய சுடி நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்று பாடியவர் யாரு? சுத்தானந்த பாரதியார். இவருடைய பட்டப்பேர் என்னப்பா? கவியோகி. கவியோகி என்று அழைக்கப்படுவர் யாருன்னா சுத்தானந்த பாரதியார். சரிங்களா? அடுத்து 20வது கேள்வி. அயலார் தமக்கு அன்பு செய்யும் ஞானம் கெடாமல் நட்பு கொண்டாடும். சரிங்களா? பெண்மையை பத்தி ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண் தாயா எப்படி இருக்கா, மனைவியா எப்படி இருக்கா, அக்கா சகோதரிகளா எப்படி இருக்கா, மகளா எப்படி இருக்கா அப்படின்னு அந்த பெண்மையினுடைய பல்வேறு பரிணாமங்களை பெண்மை என்ற தலைப்புல யார் அருமையா பாடியிருப்பா? அயலார் தமக்கு அன்பே செய்யும், தாயாய் பிறந்து தரணியை தாங்கும், மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அப்படின்ட்டு பெண்மையை பத்தி அருமை யார் பாடியிருப்பான்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் தான் பாடியிருப்பார். சரிங்களா? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு பாடியவர் யாருப்பா? கவிமணி தேசிய விநாயகம் பாடியிருப்பாரு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி பாரதிதாசனும் தன்னுடைய குடும்ப விளக்கு என்ற நூல்ல படித்த பெண்களுடைய சிறப்பை சொல்லியிருப்பாரு. இருண்ட வீடுல படிக்காத பெண்களுடைய சிறப்பை யார் பாடியிருப்பா? பாரதிதாசன் பாடியிருப்பாரு. சரிங்களா? ரைட்டு. இவ்வளவுதான் இன்று நடந்த குறுந்தேர்வுல 1 to 20 கேள்விகளை
சிறப்பாக பார்த்துட்டு அடுத்து 21லேருந்து 50 வரைக்கும் கூடிய விடைகளை தொடர்ச்சியாக பாருங்கள். தெளிவாக படிச்சுட்டே இருங்க. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, இப்போ மேக்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விடுக்கப்பட்ட எண்ணை காண்க. சரியாங்க. ஸோ எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான். சரியாங்க, கவனிங்க. இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு வரிசையாக ஒரு எண்கள் கொடுத்துருக்காங்க. என்ன செய்வோம் வழக்கம் போல் நம்ம விடுபட்ட எண்கள் கண்டுபிடிக்கனால என்ன கண்டுபிடிப்போம்? முதல்ல வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். சரியாங்க. ஒரு எண்ணுக்கு இன்னொரு எண்ணுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ கூடி இருக்குங்க? இங்கே -1 குறைஞ்சிருக்கு. அடுத்தது ப்ளஸ் என்ன 4 கூடி இருக்கு. அடுத்தது கவனிங்க, +1 கூடுது. அப்புறம் என்ன செய்யுது? +2 கூடுது. சரியா? ஸோ எந்த ஒரு வரிசையிலையுமே அது போகலை. சொல்ல புரியுதாங்க? -1 +4 +1 +2. ஸோ அது எந்த ஒரு வரிசையிலையும் போகுதுன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து என்ன செய்யலாம்? ஸோ அப்போ இந்த வரிசை முறையில் போகாது, அப்போ வேற ஒரு வரிசை வருதுன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ கவனிங்க. ஸோ அப்போ எப்படி எடுக்கலாம்னா 1 விட்டு 1 எடுக்கிறோம். எப்படி இருக்கு? 5 8 11 14. சரியாங்க. 5 8 11 14 எவ்வளவு கூடி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு 3 கூடுது, அடுத்ததுல ஒரு 3 கூடுது, அடுத்ததுல ஒரு 3 கூடி இருக்கா? ஓகே, சேமா கூடுது. அப்ப இது ஒரு சரியான வரிசை. அடுத்தது கவனிங்க, 4 9 14 எவ்வளவு கூடி இருக்குங்க? +5 +5. சரியா? ஸோ அப்போ அடுத்து எவ்வளோ தான் கூடும்? ப்ளஸ் ஒரு 5 தான் கூடும். 5 கூட்டினா எவ்வளோங்க? 19. ஆன்சர் எவ்வளவு? 19. ஸோ எங்க இருக்கு ஆன்சர்? ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஓகே, x + 1/x = 5 எனில் x³ + 1/x³ இன் மதிப்பு. அடிக்கடி கேட்ட ஒரு கேள்விங்க. சரிங்க, அடிக்கடி கேட்ட ஒரு கேள்வி. மேக்ஸிமம் குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்க. குரூப் 4 லெவலில் இப்போ கேட்கலாம். சரியாங்க. ஸோ குரூப் 2 லெவல், குரூப் 4 ரெண்டுலையுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி தாங்க. நீங்கள் x + 1/x = 5, அப்போ x³ + 1/x³, இதே நம்பர் வச்சும் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கவனிங்க. ஸோ இதுக்கான ஈஸியான ஃபார்முலா. சரியாங்க, a + b. சரிங்க, a + b த ஹோல் ஃபார்முலா அப்ளை பண்ணி போடனாலும் போகலாம். அது என்ன செய்யலாம்? a³ + b³ = என்ன வருங்க? a + b த ஹோல் கியூப் என்ன வரும்? -3a + b. இதான ஃபார்முலா? இதான ஃபார்முலாங்க. ஓகேவா? கவனிங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. சரியாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மொத்தத்துக்கேவும் கியூ ஃபார்முலா, அதாவது a + b த ஹோல் கியூப் ஃபார்முலா, அப்புறம் a - b த ஹோல் கியூப் ஃபார்முலா, a² ஃபார்முலா, அப்புறம் a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அவ்வளோதான். மொத்தத்துக்கு 5 ஃபார்முலா போதுங்க. மறுபடியும் சொல்லிடுறேன், வேற எக்ஸசைஸ் எதுவுமே தேவையில்லை. மறுபடியும் சொல்றது தான். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அடுத்து என்னது? a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அடுத்து a² - b² ஃபார்முலா, அடுத்து a³ + b³ ஃபார்முலா, அடுத்தது a³ - b³ ஃபார்முலா. ஓகேவா? 5 ஃபார்முலா தான், வேற ஃபார்முலா தேவை கிடையாது. சொல்றது புரிஞ்சாங்க? அதுலேயே மெயினாக சொல்லிடுறேன், இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னு வச்சுங்க, இங்கே மைனஸாக மாறும். இங்கே +2ab, இங்கே -2ab. இங்கே என்ன இருக்கு? ப்ளஸ் போட்டிருக்கோமா, அப்போ இங்கே என்ன இருக்கும்? மைனஸ் இருக்கும். அதே மாதிரி மைனஸ் வந்தால் ப்ளஸ் வரும். அவ்வளோதான் கான்செப்ட். சொல்கிறது புரியுதாங்க? ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஓகேவா? இப்போ கவனிங்க. ஸோ a + b த ஹோல் கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ணமாக்கும். x³ + என்னது? 1/x³. சரியாங்க. ஸோ a + b க்கு பதில் என்ன செஞ்சலாம்? x + 1/x த ஹோல் கியூப் ப்ளஸ் மைனஸ் இங்கே என்ன வருங்க? x + 3 × x + 1/x. ஓகே, இப்போ கவனிங்க. ஆன்சர் என்ன வரும்? 5³ -3 × 5. ஸோ 125 -15 கழிச்சா எவ்வளோ வருங்க? 110. ஆன்சர் எவ்வளவு? 110. ஓகே, ஸோ இது என்ன செய்வாங்கன்னா, ஷார்ட்கட்ன்ற பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறையா அதாவது வந்து கொடுத்துருந்துச்சா இந்த நம்பரை கியூ பண்ணி -3 × 5 பெருக்கிங்கன்னு சொல்லுவாங்க. சரியாங்க. ஸோ எல்லாருமே சொல்லக்கூடியது என்ன ஸ்டெப்பு அதுதான். சொல்ல புரியுதாங்க? ப்ளஸ் வந்தா மைனஸ் பண்ணணும், மைனஸ் வந்தா ப்ளஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஷார்ட்கட்ன்றதே இந்த ஒரிஜினல் ஃபார்முலா வந்து கிரியேட் ஆனதான். சரியாங்க. ஸோ நீங்களே ஒரு ஷார்ட்கட்டாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ளஸ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், கணக்கில் என்ன செஞ்சுக்கணும்? மைனஸ் பண்ணி 3ஆல் பெருக்கணும். சரியாங்க, 3 என்ன செய்யணும்? கழிக்கணும். ஓகேவா? சப்போஸ் இங்கே மைனஸ் வந்தால் என்ன செஞ்சிருப்பீங்க? ப்ளஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ஸோ ஆன்சர் என்ன? இதுக்கு ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, ஒரு வேலையை 12 நாட்கள், அதாவது ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாளில் செஞ்சு முடிக்க முடியும். பி என்பவர் ஏயை விட 60% அதிக திறமை உடையவர். அதே வேலையை பி மட்டும் தனியே முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்? சரியாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியானது. சரியாங்க, இப்போ இந்த கேள்வியை வந்து நீங்க என்ன சில ஒரிஜினல் மெத்தட்ல போனாலும் போகலாம், ஷார்ட்கட் மெத்தட்லையும் போகலாம். சரியாங்க, ஷார்ட்கட் மெத்தட்லையுமே வந்து என்ன சில நேர்மாறல எதிர்மாறல நமக்கு தெரிஞ்ச ஒரு முறையில் போவோம். இப்போ கவனிங்க, ஏ சரியாங்க, ஏ வந்து பார்த்தோமாக்கோ ஒரு வேலை எத்தனை நாளில் முடிப்பார்? 12 நாளில் முடிப்பார். அப்போ பி வந்து எத்தனை நாளில் முடிப்பார்? சரியாங்க, இது என்ன செஞ்சிருக்காங்க? அடுத்தது திறமையை கொடுக்குறாங்க. 4 கொடுத்துட்டு அப்புறம் திறமையை கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? பி என்பவர் எப்படி இருக்காரு? ஏயை விட 60% அதிக திறமையுடையவர். ஸோ A/Bன்னு எடுத்தோம்னு வச்சுங்களேன், இப்போ வந்து ஏ வந்து 100% இருந்தாராக்கும். சரியாங்க, பி எவ்வளவா இருப்பாரு? 160% இருப்பார். சொல்ல புரியுதாங்க? ஏ வந்து 100% இருந்தால் பி எவ்வளவா இருப்பாரு? 160% இருப்பார். சரியாங்க, நேர்மாறல் எதிர்மாறல் முறையில் எழுதுவோம். திறமை அங்க 4 ஏ வச்சு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன்,
100% திறமையோட அவர் வேலை பார்த்தாராக்கும் சரிங்க. 100% திறமையோட வேலை பார்த்தா எத்தனை நாள் ஆகும்? 12 நாள்ல வேலையை முடிப்பார். அப்ப பி வந்து அதே வேலையை 160% திறமையோட வேலை பார்த்தா எத்தனை நாள்ல முடிப்பார்? சரியாங்க. 160% திறமையோட வேலை பார்த்தா எத்தனை நாள்ல முடிப்பார்? சரியாங்க. சரிங்க, என்ன செய்யுது? திறமை கூடுதா குறையுதா? திறமை வந்து என்ன செய்யுது? கூடுது. சரியாங்க. திறமை வந்து என்ன செய்யுது? கூடுது. சரியாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல திறமை அதிகமானா அப்ப நாள் என்ன செய்யும்? குறையும். சரியாங்க. இது கூடி அது குறைஞ்சா என்ன மாறல்? எதிர்மாறல். சரியா? எதிர்மாறல் வினத்தை எப்படி எழுதணும்? அப்படியே எழுதணும். ஓகேவாங்க. அப்படியே எழுதணும். என்ன வரும்? 100/160 இன்ட்டு என்ன வரும்? இன்ட்டு 12. சரியாங்க. சுருக்கம் நமக்கு 5 இங்க என்ன வரும்? 8. 5 × 20 100, 8 × 20 160. சரியாங்க. 3 12 2 8. ஓகேவா? ஸோ அப்போ 15/2. 15/2 எவ்வளோ வருங்க? 7 1/2 நாட்கள். சரிங்க. எவ்வளவு? 7 1/2 நாட்கள். எங்க இருக்கு ஆன்சர்? ஆன்சர் சி. ஸோ ஆன்சர் சி. ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப யோசிக்க வேண்டிய ஃபார்முலாவே கிடையாது. ஓகேவா? ஓகே. அடுத்த கேள்வி. லீலா என்பவர் ஒரு புத்தகத்தின் 1/4 பகுதியை 1 மணி நேரத்தில் படித்து முடிப்பார் எனில் புத்தகத்தின் எவ்வளவு பகுதியை 3.5 மணி நேரத்தில் படிப்பார்? ஓகே, இப்போ கவனிங்க. இதுவுமே நேர்மாறல் எதிர்மாறல பேஸ் பண்ணி வரக்கூடிய கணக்கு. நடைமுறையில் நம்ம சொல்லனாலும் சொல்லலாம். சரியாங்க. நடைமுறை கணக்கா சொல்லனாலும் நம்ம சொல்லலாம். இப்போ கவனிங்க. கால் பகுதியை படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 1 மணி நேரம் ஆகுதா? அப்போ முழு பகுதியை படிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரங்க? கால் பகுதியை படிக்க 1 மணி நேரம்னா முழு பகுதியை படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரங்க? 1 மணி நேரம் சார். 4 மணி நேரம் ஆகுமா? முழு பகுதியும் படிச்சு முடிக்க 4 மணி நேரம் ஆகும். சரியாங்க. ஸோ முழுமையா ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு சரியாங்க ஒரு பகுதி, அதாவது முழு பகுதியுமே படிச்சு முடிக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்னா 4 மணி நேரம் ஆகும். சரியாங்க. ஏன்னா கால் பகுதியை படிக்கிறதுக்கு 1 மணி நேரம்னா முழு பகுதியை படிக்கிறதுக்கு 4 மணி நேரம். சரியாங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்க? எனில் புத்தகத்தின் எவ்வளவு பகுதியை 3.5 மணி நேரத்தில் முடிப்பாங்க? சரியாங்க. ஸோ 4 மணி நேரத்தில் சரியாங்க 4 மணி நேரத்தில் முழு பகுதி, அதாவது ஒரு பகுதி சரியாங்க. ஒரு புக்கு என்னது? முழுமைனா என்னது? ஒன்று தானே. முழுமைனா எவ்வளவு? 1. சரியாங்க. ஸோ நேரம் இங்க எவ்வளவு? பகுதி. ஓகேவா? ஸோ நேரம் பகுதி. ஸோ 4 மணி நேரத்தில் ஒரு முழு புக்கவே படிக்க முடிஞ்சாக்கும் 3.5 மணி நேரம். அல்லது என்னது? இதை 3 எப்படி சொல்லலாம்? 7/2 சொல்லலாமாங்க? இதை வந்து என்ன செய்யலாம்? அல்லது 7/2 கூட சொல்லலாம். சரியாங்க. 7/2 மணி நேரத்தில் எவ்வளவு பகுதியா படிச்சு முடிக்கலாம்? சரியாங்க. ஸோ நேரம் வந்து என்ன செய்யுதுங்க? குறையுது. நேரம் வந்து என்ன செய்யுது? குறையுது. அப்போ படிக்கக்கூடிய பகுதியை என்ன செய்யும்? குறையும். சரி, படிக்கக்கூடிய அளவு வந்து என்ன செஞ்சிருக்கோம்? குறையும். சொல்றது புரியுதாங்க? ரொம்ப ஈஸியானது தான். ரொம்ப யோசிக்க வேண்டிய கிடையாது. 1/4 மணி நேரத்தில் ஒரு மணி என்ன சொல்ல சாரி கால் பகுதியை படிக்கிற 1 மணி நேரம்னா முழு பகுதியை படிக்கிறதுக்கு 4 மணி நேரம். ஓகே. ஸோ 3.5 மணி நேரம்னா பின்னத்தில் எவ்வளோ சொல்லலாம்? 7/2 சொல்லலாம். ஓகேவாங்க. ரெண்டுமே குறையிறதுனால என்னது? இது நேர்மாறல். நேர்மாறல பின்னத்தை எப்படி இருக்கணும்? தலைகீழா எடுக்கணுமா? அப்போ கவனிங்க. அப்போ 7/2/4 இன்ட்டு 1. சரியாங்க. அப்போ கவனிங்க. ஸோ 7/2 இன்ட்டு 4 இன்ட்டு 1 எவ்வளோ வருங்க? 7/8 பகுதி. ஸோ ஓகேவா? 7/8 பகுதி. சரிங்க. 7/8 பகுதி. ஓகே. எங்க இருக்கு ஆன்சர்? ஆன்சர் பி. சாதாரண நேர்மாறல் எதிர்மாறல். சரிங்க. சாதாரண நேர்மாறல் எதிர்மாறல் கணக்கு தான். ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? நடைமுறையை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். கால் பகுதியை படிக்கிறோம். சரிங்க. கால் பகுதியை படிக்கிறதுக்கு 1 மணி நேரம்னா அடுத்து என்ன செய்யும்? அடுத்து ஒரு 1/4 மணி நேரம். சரியாங்க. இன்னொன்று இப்படி இதை கூட சொல்லலாம். சரியாங்க. முதல் கால் பகுதி, அடுத்து ஒரு கால் பகுதி. சரியாங்க. 1 மணி நேரம் 1 மணி நேரம். அடுத்து ஒரு கால் பகுதியை சேர்த்தா எவ்வளோ வருங்க? இன்னொரு 1 மணி நேரம். 3 மணி நேரம் ஆயிடுச்சா? ஓகேவா? இது 3ஐயும் சேர்த்தா எவ்வளவு? 3/4 பங்கு. சரியாங்க. 3/4 பங்கு. அடுத்து என்ன செய்வோம்? இதுல ஒரு கால் பகுதின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன். என்ன செஞ்சு இதுல ஒரு பாதியா குறைச்சமாக்க என்ன வரும்? ஸோ அதுல பாதியை போட்டு என்ன செஞ்சாலும் ஆன்சர் பார்த்தோமாக்கும் ஆன்சர் எவ்வளோ வரும்? 7/8 வரும். சரியாங்க. 7/8 சொல்லி ஆன்சர் வரும். ஓகே. ஓகே. அடுத்த கேள்வி. a/3 = b/4 = c/7 எனில் a + b + c/c கீழ் கண்டவற்றில் எவற்றுக்கு சமம்? சரியாங்க. ஸோ இந்த டிஎன்பிசி வரலாற்றிலே அதிக முறை கேட்கப்பட்ட ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். சரியாங்க. சேலஞ்ச் பண்ணி யார் வேணாலும் சொல்லலாங்க. சரியாங்க. டிஎன்பிசி வரலாற்றிலே அதிக முறை கேட்ட ஒரே ஒரு கேள்வி இதுதான். சரியாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 டைம் அல்லது 3 டைம் இந்த கேள்வி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரியாங்க. வேற எந்த கொஸ்டின் இல்லை என்னன்னு தெரியல, அடிக்கடி ரிப்பீட் ஆனது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் நீங்கள் வந்தாலே கண்ணை மூடிட்டு சொல்ல. ஆன்சர் என்னங்க? ஆன்சர் 2. சரியா? அதாவது ஏக்கு வந்து மதிப்பு 3, பிக்கு 4, சிக்கு 7ன்னு சொல்லி எடுத்துக்கணும். சரியாங்க. நீங்கள் விகிதம் எடுத்து செஞ்சாலும் அதே தான் வரும். இப்போ கவனிங்க. a/b சாரி a/3 = b/4ன்னு சொல்லி எடுக்கணும். சரியாங்க. அடுத்து குறுக்கு பெருக்கல் பண்ணமாக்க என்ன செஞ்சிருவோம்? இப்போ கவனிங்க. குறுக்கு பெருக்கல் பண்ணமாக்கும் இது எப்படி மாறிடும்? a/b = என்ன வருங்க? 3/4ன்னு வரும். ஸோ அப்போ a/b என்ன வரும்? 3:4ன்னு சொல்லி வரும். சரியாங்க. 3:4ன்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்து b/4 = c/7. ஓகே. இப்போ கவனிங்க. இங்கே என்ன வரும்? b/c. சரிங்க. அது குறுக்கு பெருக்கல் பண்ணமாக்கு இங்கே வந்துடும். ஓகே.
இப்போ பண்ணோம்னு வச்சுக்கலாம் என்ன வரும் 4/7. ஸோ பி ஈஸ்ட் சி என்ன வரும்னு பார்த்தோமாக்கும் 4:7. சரியாங்க, இங்க ரெண்டுலையுமே பியோட மதிப்பு எப்படி இருக்கு, சமமா இருக்கு. ஸோ அதை நம்ம விகிதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப ஏ ஈஸ்ட் பி ஈஸ்ட் சி என்ன வரும்னு பார்த்தோமா என்ன வருங்க 3:4:7 வரும். அதாவது ஏவோட மதிப்பு 3, பியோட மதிப்பு 4, சியோட மதிப்பு 7. சரியாங்க, ஸோ 3 மதிப்பு வரக்கூடியது. சரியாங்க, 3 மதிப்பு வரக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் a + b + c/c. ஓகேவா? இப்போ கவனிங்க, ஏவோட மதிப்பு எவ்வளோங்க 3, இதோட மதிப்பு 4, இதோட மதிப்பு 7/7. ஓகேவா? ஸோ கூட்டினமாக்கு 14/7 இஸ் ஈக்குவல் எவ்வளோ வருங்க 2. ஸோ ஆன்சர் எவ்வளவு 2. சரியாங்க, இது என்ன செய்வாங்கன்னா டேரெக்டாக இந்த கொஸ்டின் வந்து a = 3, b = 4, c = 7 சொல்லி நீங்கள் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ என்ன சொல்ல கண்ணை மூடிட்டு இந்த கணக்கு செய்யலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியாங்க, ஏன்னா டிஎன்பிசியில் அதிக முறை கேட்ட ஒரே ஒரு கேள்விங்க. சரியாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15-20 டயத்துக்கு மேலே இந்த கேள்வியை கேட்டுட்டாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் என்னங்க, ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, x² - 2x/x² + 2x × 3x + 6/x - 2 இன் மதிப்பு. சரியாங்க, பார்க்கறதுக்கு வேணா எக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்கன்ற மனைக்கு இருக்கும். சரியாங்க, ஆனால் இந்த இடத்துல இது ரொம்ப 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 ஈஸி. சரியாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 முறை இருக்கு. சரியாங்க, ஒன்று ஃபார்முலா தெரிஞ்சு, ஃபார்முலா கிடையாதுங்க, மெத்தடு தெரிஞ்சு செய்யுது. சரியா, ஃபார்முலா கிடையாது, மெத்தடு தெரிஞ்சு செய்யுது. இன்னொன்று நமக்கு தெரியல, நம்ம என்ன செய்யுது, வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்குறது. இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் நான் மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ கவனிங்க, x². சரியாங்க, x² - 2x என்ன சில எக்ஸை பொது வேல்யூ எடுக்கலாமா? அப்போ என்ன வந்துடும் x × x - 2. சரியாங்க, பை இது என்ன செய்யலாம், இதில் எக்ஸை பொது வேல்யூ எடுத்தோமா x × x + 2. ஓகே, x × x + 2. இங்கே என்ன வரும் 3. சரியாங்க, 3ல என்ன இங்கே என்ன வரும் உள்ள x + 2 பை இங்கே என்ன வருங்க x - 2. சொல்றது புரியுதாங்க? பொதுவான எண்கள் அல்லது பொதுவான எழுத்துக்களை வெளியே எடுத்துருக்கோம். சரியா, பொதுவான எண்கள் அல்லது பொதுவான எழுத்துக்களை வெளியே எடுக்கிறோம். ஓகே, இப்போ கவனிங்க, என்ன எக்ஸும் கேன்சல், x - 2 x - 2வும் கேன்சல், x + 2 x + 2வும் கேன்சல். ஆன்சர் எவ்வளோ வருங்க, ஆன்சர் 3. ஸோ ஆன்சர் எவ்வளவு, ஆன்சர் 3. ரொம்ப 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 ஈஸி. சரியா, ஸோ எனக்கு இந்த மெத்தட் தெரியல, அப்போ என்ன செய்யலாம், கவனிங்க, அப்போ என்ன செய்யலாம்னா எக்ஸுக்கு நீங்களா ஒரு வேல்யூ கொடுக்கலாம். சரிங்க, எக்ஸுக்கு என்ன செய்யலாம், நீங்களா ஒரு வேல்யூ கொடுக்கலாம். எக்ஸுக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுத்தாலும் ஆன்சர் வரத்தான் போகுது. ஓகேவா, 0ன்ற நம்பர் தவிர்த்து மறுபடியும் சொல்லிடுங்க, 0 நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வரலன்னு சொல்லக்கூடாது. 0 அப்ளை பண்ணக்கூடாது, வேற ஏதோ ஒரு நம்பர். சரியாங்க, இப்போ 1ன்னு அப்ளை பண்ணுவோம், x = 1ன்னு எடுத்துக்கிடுவோம். ஓகேவா, அப்போ என்ன வரும், இங்கே அப்ளை பண்ணமாக்கும் 1² மைனஸ் என்ன வரும் 2 × 1 எவ்வளோ வரும் 2. ஓகே, பை அடுத்து என்ன இருக்கு இங்க 1. சரியா, 1 ஸ்கொயர் பண்ணா சரியாங்க 1² பிளஸ் என்ன வரும் 2 × 1. அடுத்து என்ன இருக்குங்க 3 × 1 + 6 பை 1 - 2. சரியாங்க, இதான 1 அப்ளை பண்ண எக்ஸுக்கு பதிலாக எல்லா இடத்துல என்ன செஞ்சிருக்கேன் 1ன்றதை அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் 1² எவ்வளோ வரும் 1 2 × 1 எவ்வளோ -2. சரியா, 1 - 2 கழிச்சா எவ்வளோ வருங்க -1. ஸோ -1 பை இங்கே என்ன வருது 1 + 2 எவ்வளோங்க வரும் 3. ஓகே, அடுத்துங்க கவனிங்க 3 + 6 எவ்வளவு 3 + 6 எவ்வளோங்க 9 பை இங்கே 1 - 2 எவ்வளவு -1. ஓகேவா, கவனிங்க -1 கேன்சல், 1 3 3 3 9. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது ஆன்சர் 3. சரியாங்க, ஸோ நீங்கள் எக்ஸுக்கு வேல்யூ அப்ளை பண்ணாலும் அதே நம்ம தான் வரும். சரியாங்க, ஃபார்முலா தெரிஞ்சது நீங்கள் செஞ்சாலும் என்ன செய்யும் ஆன்சரு அதே தான் வரும். ஓகேவா, ரெண்டில் உங்களோட விருப்பம் எது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆன்சர் என்னங்க ஆன்சர் 3. அடுத்த கேள்வி, ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல் 2 மடங்கு, 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது தங்கையின் வயதை போல் 3 மடங்கு எண்ணில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? சரியாங்க, ஸோ இந்த கேள்விக்கு எல்லாமே ஆப்ஷன்ல இருந்து போற மாதிரி மெத்தட் தான் நான் நிறைய சொல்லியிருக்கேன். சரியாங்க, சில இடங்கள்ல நமக்கு என்ன சில ஆப்ஷன்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் ஆப்ஷன் கண்டிப்பா சொல்றேன். இந்த மாதிரி கேள்விகள் சரியாங்க, இது போன்ற கேள்விகளுக்கு கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் இருந்து போறது தான் பெஸ்ட். சரியா, ஆனா மெத்தடும் தெரிஞ்சுக்கிற வேண்டியது நம்மளோட கட்டாயம். சரியாங்க, இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பையனோட வயசு. சரியா, பையனோட வயசு எப்படி இருக்கும்னா அவனோட தங்கையின் வயது மாதிரி எத்தனை மடங்கு 2 மடங்கு. சரியாங்க, தற்போது 2 × தங்கையோட வயது. ஸோ தங்கையோட வயது மாதிரி 2 மடங்கா இருக்கு யாரு பையனோட வயது. ஓகேவா, இப்போ தங்கையோட வயது எக்ஸ்ன்னு எடுத்தமாக்கும். சரியாங்க, தங்கையோட வயது எக்ஸ்ன்னு எடுத்தமாக்கும், பையனோட வயது என்னவா இருக்கும் 2x இருக்கும். சரியாங்க, தங்கை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டமாக்கும், பையன் வந்து என்னவா இருப்பாரு 2x இருப்பார். சொல்றது புரியுதாங்க? ஸோ பையன் வந்து பையனோட வயது வந்து 2x இருக்கும், தங்கையோட வயது வெறும் x இருக்கும். ஓகேவா, அடுத்து என்ன சொல்றாங்க 4 ஆண்டுகளுக்கு முன்பு. சரியாங்க, 4 ஆண்டுகளுக்கு முன்புனா பையனோட வயசு. சரியாங்க, இங்க என்னது தங்கையோட வயது. பையனோட வயசு எப்படி இருக்கும் 2x, இங்க என்ன இருக்கு வெறும் x தான். ஓகேவாங்க, கவனிங்க, பையனோட வயசு எப்படி இருக்கும்னா 4 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போ இவருக்கு 4 வயசு குறையும்,
தங்கைக்கும் 4 வயசு குறைச்சிக்கிறோம். சொல்றது புரியுதாங்க? பையனுக்கு 4 வயசு குறைக்கிறோம், தங்கைக்கும் 4 வயசை குறைச்சிடுறோம். ஓகேவா? எப்படி இருந்துச்சுன்னா தங்கையின் வயதை போல எத்தனை மடங்கு? 3 மடங்கு. சரியாங்க? தங்கையின் வயதை போல எத்தனை மடங்கு? 3 மடங்கு. இப்ப கவனிங்க, தங்கையோட வயசு 3 மடங்கு மாறிடுங்க. சரியா? அப்ப தங்கையோட வயசு எதால பெருக்கணும்? 3ஆல பெருக்குனா அது யாரோட வயசுக்கு சமமா மாறிடும்? அண்ணனோட வயசுக்கு சமமா மாறிடும். சொல்றது புரியுதாங்க? தங்கையின் வயதை போல 3 மடங்குனா அண்ணனோட பெருக்க கூடாது. சொல்றது புரியுதாங்க? தங்கையோட வயசை 3ஆல பெருக்குனா யாரோட வயசு கிடைக்கும்? அண்ணனோட வயசு கிடைக்கும்ன்றதா இதுக்கான அர்த்தம். சொல்றது புரியுதா? ஸோ தங்கையோட வயசை 3ஆல பெருக்கிடுறோம். ஓகே, இப்போ கவனிங்க, அடுத்து என்ன வருது? 2x - 4 = 3x - 12. சரிங்க? 3x - 12. ஓகே, இப்போ கவனிங்க. ஸோ எக்ஸில் எந்த பக்கம் பெரிய நம்பர் இருக்கோ அந்த பக்கம் என்ன செஞ்சுக்கோங்க? பெரிய நம்பர் கொண்டு போய்க்கோங்க. சரியாங்க? அது மாதிரி மைனஸ் நம்பர் ப்ளஸ் பக்கம் கொண்டு வந்துக்கிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸில் அந்த பக்கம் பெரிய நம்பர் இருக்கிறதுனால எங்கே கொண்டு போய்க்கிறோம்? இதை எங்கே கொண்டு வந்துடும்? ஏன்னா இங்கே -12 இருக்குது, இங்கே என்ன செஞ்சிடும்? +12 மாறிடும். ஸோ 12 - 4 = 3x - 2x. சரியாங்க? அப்போ x = எவ்வளோ வரும்? x = 8. சரிங்க? x = எவ்வளவுங்க? 8. x என்பது யாரோட வயசு? தங்கையின் வயது. அப்ப அண்ணனோட வயசு என்னங்க? அண்ணனோட வயசு எப்படி எடுத்துருக்கோம்? 2x எடுத்துருக்கோமா? ஸோ அப்போ 2x = எவ்வளோ வரும்? 16. ஸோ அண்ணனோட வயசு இப்போ 16, தங்கையோட வயது எவ்வளவு? 8. எங்க இருக்கு ஆப்ஷன்? ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ லாஜிக் வந்து பார்த்தோமா, கவனிங்க, நீங்க வந்து ஆப்ஷன்லேருந்து போகிறது உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ அதனால என்ன சொல்ற ஆன்சர்லேருந்து போகிறது நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ மெத்தட் இவ்வளவுதான். சரிங்க? மெத்தடு ரொம்ப 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 ஈஸி. சரிங்க? ஷார்ட்கட்டும் அதே அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு. சரியாங்க? உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு. சரியாங்க? ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, உள்ளீடற்ற அரைக்கோளம்னா முதல்ல நீங்க எப்பயுமே மைண்ட்ல வைக்க வேண்டியதுன்னா என்னது? நமக்கு அதாவது அந்த வடிவம் வந்து எப்படி இருக்கும்? சரியாங்க? வெறும் உருளைன்னு என்ன சொல்லலாம்? உருளை அரைக்கோளம்னா நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். சரியாங்க? அரைக்கோளம்னா பாதியாக கட்டாயிரு ஒரு எலுமிச்சம்பழத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். சரியாங்க? ஸோ வெறும் அரைக்கோளம்னு கேட்டாங்களா, நீங்க என்ன சொல்லலாம்? ஒரு எலுமிச்சம்பழத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே வந்து உள்ளீடற்ற அரைக்கோளம். சரியாங்க? நம்ம நடைமுறையில் சொல்றதுனால சொல்றேன், ஒரு தேங்காயை ஞாபகம் வச்சுக்கலாம். உடைக்கப்பட்ட ஒரு தேங்காயை ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா உள்ளீடற்ற அரைக்கோளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து ஒரு உள்ளீடற்ற அரைக்கோளம். சரியாங்க? அதாவது உள்பக்கம் பார்த்தோமாக்கு ஒரு கோளம் இருக்கும், வெளிப்பக்கமும் ஒரு கோளம் இருக்கும். அவ்வளவுதான். சாரி, உள்பக்கமும் ஒரு அரைக்கோளம் இருக்கும், வெளிப்பக்கமும் ஒரு அரைக்கோளம் இருக்கும். சரிங்க? நம்ம மைண்ட்ல நம்ம மைண்ட்ல ரொம்ப ஈஸியா பதியன்னு வச்சுக்கோங்களேன். எதை சொல்லலாம்? தேங்காயை சொல்லலாம். சரிங்க? உடைக்கப்பட்ட ஒரு தேங்காய் மாதிரி வடிவம்ன்றது கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ கவனிங்க, இதோட என்ன கேட்குறாங்க? மொத்த புறப்பரப்புன்னு கேட்டுருக்காங்க. சரிங்க? மொத்த புறப்பரப்புனா என்னது? அவுட்டர் சர்க்கிள் ஏரியாவும் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஏரியாவும் அது பக்கம் சுத்தி இருக்கக்கூடிய ஏரியா. சரியாங்க? சரி, நம்ம தேங்காயில சொல்லணும்னு வச்சுங்களேன், வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய என்ன சொல்ல, அந்த கவரா இருக்கக்கூடிய வெளி ஏரியா, அதுக்கப்புறம் உள்பக்கம் இருக்கக்கூடியது, மேல இருக்கக்கூடிய இந்த டோட்டல் ஏரியாவை கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ கவனிங்க, ஸோ வெளிப்பக்கம். சரியாங்க? முதல் என்ன செய்வோம்? ஒரு கோளத்தின் மொத்த புறப்பரப்பு எவ்வளவுங்க? 4πr². ஒரு கோளத்தின் மொத்த புறப்பரப்பு எவ்வளவு? மொத்த புறப்பரப்பு அல்லது வலைபரப்பு. ஏன்னா கோளத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேமா தான் இருக்கும். சரிங்க? கோளத்தின் என்னது? வலைபரப்பு அல்லது மொத்த புறப்பரப்பு எவ்வளவு? 4πr². அப்ப அரைக்கோளத்துக்கு என்னவா இருக்கும்? 2πr² இருக்கும். அதாவது வெளிப்பக்கத்துக்கு சொல்றேன். சரிங்க? மேல ஒரு 2πr², கீழே ஒரு 2πr² இருக்கும். சரிங்க? சோ வெளிப்பக்கம் பார்த்தோமாக்கு ஒரு 2πr² இருக்கும். சரிங்க? இது கேபிட்டல் ஆர்னு எடுத்திருக்கேன். ஏன்னா வெளிப்பக்கம் இருக்கிறது என்னது? பெரிய கோளம். சரிங்க? பெரிய கோளம். உள்பக்கம் இருக்கிறது என்னது? இது சிறிய கோளம். சரிங்க? இது சிறிய கோளம், இது வந்து சிறிய கோளம், இது வந்து பெரிய கோளம். ஓகேவாங்க? ஸோ அதனால என்ன செய்யணும்னா, அதாவது அரைக்கோளம் சொல்றேன். சரிங்க? ஸோ வெளியில இருக்கிறதுக்கு என்ன? 2πr². ஓகே. ஸோ உள்ள இருக்கிறதுக்கு என்ன வரும்? ஸ்மால் r² வரும். சரிங்க? உள்ள இருக்கிறது என்னது? ஒரு ஸ்மால் r². 2πr². அது வந்து ஸ்மால் r². ஓகே. அடுத்தது கவனிங்க. ஸோ இப்போ இந்த இடையில பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு கலர் பண்ணிருக்கல, இந்த பகுதியோட பரப்பு, இந்த பகுதியோட பரப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு வட்டம் இப்படி இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான வடிவம் இருக்கு. சரியா? இப்போ கவனிங்க, இங்க மையப்புள்ளி இருக்குன்னா இதோட பரப்பு என்ன? வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்டத்தோட பரப்பு எவ்வளவுங்க? கேபிட்டல் πr² சொல்லலாமா? அது மாதிரி இதோட பரப்பு, உள்ள இருக்க பகுதியோட பரப்பு. சரியா? அதோட என்னது? ஸ்மால் πr² சொல்லலாமா? ஸோ ரெண்டையும் கழிச்சுமாக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த பகுதியோட பரப்பு, இந்த பகுதியோட பரப்புனா இந்த கேபிட்டல் πr² மைனஸ் ஸ்மால் πr² வரும். சரியாங்க? ஸோ அப்போ இதோட ஒரு கேபிட்டல் πr² மைனஸ் ஒரு ஸ்மால் πr² என்ன செய்யணும்? இது பண்ணணும். சரியா? கூட்டணும். இப்படி கூட்டணும்னு வச்சுங்களேன், என்ன வரும்? 3πr². அடுத்து என்ன வரும்? மைனஸ் πr² வரும். சரியாங்க? ஸோ இதுல என்ன செய்வாங்கன்னா, பையை மட்டும் வெளியே எடுத்துட்டு என்ன செய்வாங்க? 3r. சரியாங்க? சார் இங்க இருக்கு பாருங்களேன், 3r² மைனஸ் r² வரும். ஓகே. ஸோ ஃபார்முலான்றது நம்மளா உருவாக்குறதா, மறுபடியும் சொல்லிட்டேன், ஃபார்முலான்றது நம்மளா உருவாக்குறது தான். ஓகேவா? சாரி, இங்க பை வரும், பை இன்ட்டு 3r² மைனஸ் பிளஸ், சாரிங்க, அதான் இங்க இருந்து கழிக்கிறப்ப. சரியாங்க? 2πr², இந்த πr² கழிச்சமாக்கு வெறும் πr² தான். ஓகேவா? ஸோ பிளஸ் r². சாரி.
ஸோ ஆன்சர் என்ன வரும்னா பை இன்ட்டு 3r² ப்ளஸ் r² வரும் சரியாங்க. ஸோ அதை ஒன்று மட்டும் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே ஓகே ஆன்சர் எங்கே இருக்குது? ஆன்சர் சி. ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஒரு லீஃப் ஒரு இடத்தில் 53 வெள்ளிக்கிழமைகள் அல்லது 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு காண்க சரியாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி, அடிக்கடி கேட்ட ஒரு கேள்விங்க சரியாங்க. ப்ராபபிலிட்டியில் வந்து ப்ரீவியஸ் இயர் புக்கில் கேட்டிருந்தாங்க சரியாங்க. ப்ரீவியஸ் இயர் சமச்சீர் புக்கில் பார்த்தோம்னாக்க இந்த கேள்வி ஸ்கூல் புக்கில் இருந்துச்சு. அது மாதிரி என்ன சொல்கிறேன், நான் நார்மலாகவே காம்படிட்டிவ் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஓகே இப்போ கவனிங்க. ஒரு லீஃப் வருஷம் சரிங்களா. ஒரு லீஃப் வருஷம்னா மொத்தம் எத்தனை நாளுங்க? 366 நாட்கள் வருமா? 366 நாட்கள் வரும் சரியாங்க. ஸோ 366 நாட்கள்னா எத்தனை வாரங்கள் எத்தனை நாட்கள்? எத்தனை வாரமா பிரிக்கலாம்? 52 வாரம் சரியாங்க. 52 வாரம் பிளஸ் எத்தனை நாளுங்க? 2 நாட்களாக பிரிக்கலாம் சரியாங்க. 2 நாட்களாக பிரிக்கலாம் சரியாங்க. ஒரு சாதா வருஷமா இருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? அதே 365 நாளா இருந்துச்சாக்கோ எத்தனை வாரங்க? 52. அதே 52 வாரம் இருக்கும் ஓகேவா. பிளஸ் எத்தனை இருக்கும்? ஒரே ஒரு நாள் தான் இருக்கும் சரியாங்க. ஒரே ஒரு நாள் தான் இருக்கும். அது ஒன்றும் கிடையாது. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாளுங்க? ஒரு வாரத்துக்கு 7 நாளா? 52 × 7 எவ்வளோ வரும்? 364 நாள் வரும் சரியாங்க. ப்ளஸ் ஒரு 1 கூட்டினா அது என்னது? சாதா வருஷம் சரியாங்க. அது கூட ஒரு 1 கூட்டினா லீஃப் வருஷம் அவ்வளோதான் ஓகேவா. ஸோ அதனால அந்த 52 வாரம் ப்ளஸ் ஒரு நாள் 52 வாரம் ப்ளஸ் 2 நாள் கூட சொல்லுவாங்க சரியாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன லாஜிக் வந்து எல்லாருக்குமே சொல்லக்கூடியது என்னது, அதாவது சாதா வருஷமாக தான் என்ன செய்யும், அந்த வருஷத்தோட முதல் நாளும் கடைசி நாள் எப்படி இருக்கும்? ஒரே நாள் தான் இருக்கும் சரியாங்க. ஜனவரி 1 வெள்ளிக்கிழமைன்னா டிசம்பர் 31 என்ன கிழமையாக தான் இருக்கும்? அன்னைக்கும் வெள்ளிக்கிழமையாக தான் இருக்கு. எப்போ? சாதா வருஷமா இருந்தால் ஓகேவா. இப்போ கவனிங்க மொத்தம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு லீஃப் வருஷத்தில் எத்தனை நாள் வெள்ளிக்கிழமை இருக்கும்? 53 வெள்ளிக்கிழமை அல்லது 54 என்ன 53 சனிக்கிழமை வரணும்னு சொல்றாங்க. இப்போ கவனிங்க, ஒரு சாதா வருஷமா இருந்தாலும் சரி லீஃப் வருஷமா இருந்தாலும் சரி கம்பல்சரி என்ன இருக்கும்னா 52 ஞாயிறு 52 ஞாயிறு 52 திங்கள் 52 செவ்வாய் 52 புதன் 52 வியாழன் 52 வெள்ளி 52 சனின்னு சொல்லி எல்லா நாட்களுமே எப்படி இருக்கும்? 52 நாட்கள் கண்டிப்பா வரும். சொல்றது புரியுதாங்க? ஏன்னா 52 வாரம்ன்றப்ப ஒரு வாரத்துக்கு 7 நாள். ஸோ 7 டைம் என்ன செஞ்சிருக்கோம்? ஸோ ஒவ்வொரு டைம் வந்துகிட்டே இருக்கும் சரிங்க. அப்போ 52 முறை என்ன செஞ்சிருக்கோம்? இந்த ஞாயிறுலேருந்து திங்கள் வரைக்கும் ஞாயிறுலேருந்து சனி வரைக்கும் என்ன செய்யும்? உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் சரியாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் 52 நாட்கள் தவறாமல் வந்துடும். இந்த மீத இருக்கக்கூடிய ஒரு நாள் சரியாங்க, மீத இருக்கக்கூடிய ஒரு நாள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இங்கே என்ன சொல்றாங்கன்னா, வெள்ளிக்கிழமையா இருக்கணும் அல்லது சனிக்கிழமையா இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் இங்கே லீஃப் வருஷம்னால எத்தனை நாள் வருது? 2 நாள் வருது சரியாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, மீத இருக்கக்கூடிய அந்த 2 நாளில் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒன்று ஒரு வெள்ளிக்கிழமை வரணும் அல்லது ஒரு சனிக்கிழமை வரணும் அல்லது வெள்ளியும் சனியும் சேர்ந்து வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா. இப்போ கவனிங்க, டிசம்பர் இதை ப்ராபபிலிட்டி போகாமல் நான் சொல்றீங்க சரி, ப்ராபபிலிட்டி இல்லாமல் நான் சொல்றேன். ஸோ அந்த நாள் என்னவா இருக்கும்னா டிசம்பர் 30 31 தானுங்க. ஏன்னா லாஸ்ட் 2 நாள் தானே மீத இருக்கக்கூடியது. என்ன லீஃப் வருஷத்தில் 2 நாள்ன்றனால அந்த லாஸ்ட் 2 நாள் எடுத்துருக்கு. 30 31 சரியாங்க. 30 31ன்றனால கவனிங்க. ஸோ அந்த 30ஆம் தேதி சரியாங்க. 30ஆம் தேதி எப்படி இருக்கலாம்னா என்னது என்ன கொடுத்துருக்காங்க? வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை தான் சொல்றாங்க சரியாங்க. வெள்ளி மற்றும் சனின்ற வார்த்தை அவங்க சொல்லல. மற்றும்ன்ற வார்த்தை வந்து என்ன செய்யணும்? கம்பல்சரி அதுதான் வரணும்னு இருக்கும் சரியாங்க. இங்க வந்து வெள்ளி அல்லது சனின்னு சொன்னதுனால ஸோ 30ஆம் தேதி வியாழக்கிழமையாகவும் 31ஆம் தேதி எப்படி இருக்கலாம்? வெள்ளிக்கிழமையா கூட இருக்கலாம் சரியாங்க. இந்த கான்செப்ட்ல வரனாலும் வரலாம். அதாவது முதல் நாள் வியாழனா இருந்து அடுத்த நாள் வெள்ளியா வரலாம் சரியாங்க. அப்படி பார்த்தோம்னா எவ்வளவு வந்துடும்? 52 வாரத்தில் 52 வெள்ளிக்கிழமை பிளஸ் ஒரு என்னது 2 நாள்ல ஒரு நாள் வந்து என்ன வெள்ளிக்கிழமையா வந்துடும். அப்போ 53 இங்கேயும் பார்த்தோம்னு வச்சுங்களேன் எவ்வளவு வந்துடும்? 53 வெள்ளி கிடைக்கும் சரியாங்க. இந்த கான்செப்ட் படி எடுத்தமாக்கும் வியாழன் வெள்ளி எடுத்தமாக்கும் 53 வெள்ளிக்கிழமை கிடைக்கும் சரியாங்க. அதே இது வந்து அந்த கொடுக்கப்பட்ட நாளை வந்து என்ன செய்யலாம்? வெள்ளி சனின்னு சொல்லி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளி சனின்னு சொல்லி எடுத்தமாக்கும் என்ன வந்துடும்? 53 வெள்ளி கிடைக்கும். அதே மாதிரி 53 சனியுமே கிடைக்கும் சரிங்க. 53 சனிக்கிழமையும் கிடைக்கும் சரிங்க. இந்த கான்செப்ட் படி வெள்ளி சனின்னு எடுத்தமாக்கும். அல்லது என்ன செய்யலாம்? 30 இங்கே கவனிங்க, ஏன்னா டிசம்பர் 30 வந்து சனிக்கிழமைன்னு எடுத்து டிசம்பர் 31 என்ன செய்யலாம்? ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட எடுக்கலாம். எப்படி எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 53 சனிக்கிழமை கிடைக்கலாம் சரிங்க. 53 சனிக்கிழமை கிடைக்கலாம். சொல்றது புரியுதாங்க? அவங்க கான்செப்ட் படி அதாவது கொடுத்துருக்க கணக்கோட கான்செப்ட் படி ஒன்று 53 வெள்ளிக்கிழமையா இருக்கணும் அல்லது 53 சனிக்கிழமையா இருக்கணும் அல்லது ரெண்டுமே கூட வரலாம் சரியாங்க. ஸோ அப்போ இதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குங்க? 1 2 எத்தனை 3 பாசிபிலிட்டி இருக்கா? அதாவது 3 இந்த மாதிரி வர்றதுக்கு எத்தனை கான்செப்ட் இருக்குன்னா 3 பாசிபிலிட்டி சரியாங்க. 3 பாசிபிலிட்டி இருக்கு சரியாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு எத்தனை நாளுங்க? 7 நாளா? அப்போ இது எத்தனை பாசிபிலிட்டி அமையுது? 3 பாசிபிலிட்டி அமையுது. ஸோ நிகழ்தகவு எவ்வளவு? 3/7 சரியா. 3/7 சொல்றது புரியுதாங்க? ஸோ 3 பாசிபிலிட்டி இருக்கு சரியாங்க. இந்த இதுக்கான சாத்தியக்கூறுகள் 3 சாத்தியக்கூறுகள் இருக்கு ஓகேவா. அதாவது வியாழன் வெள்ளியா இருக்கலாம் அல்லது வெள்ளி சனியா இருக்கலாம் அல்லது சனி ஞாயிறாக இருக்கலாம் சரியாங்க. அதனால என்ன? அது 3/7 ஓகே. ஸோ ஆன்சர் எங்க இருக்கு? ஆன்சர் சி. ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம்.
முதல் எண் ஒற்றை இயலன்களின் கூடுதலுக்கும் முதல் எண் இயலன்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சரியாங்க. அப்ப கவனிங்க, ஃபர்ஸ்ட் இயலன்களின் ஒற்றை இயலன்கள். சரிங்க, ஒற்றை இயலன்களின் கூடுதல் என்ன வருங்க ஃபார்முலா? n ஸ்கொயர். சரி, ஒற்றை இயலன்களின் கூடுதல் என்னதுங்க? n ஸ்கொயர். ஓகேவா? அதே மாதிரி n இயலன்களின் கூடுதல் ஃபார்முலா என்னங்க? n இன்ட்டு n பிளஸ் 1/2. சரியாங்க, n இன்ட்டு n பிளஸ் 1/2. ஓகேவா? இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்ப என்ன வருங்க? மைனஸ். ஓகேவா? இதுக்கு என்னது? மைனஸ். ஓகேவா? ஸோ இந்த இயலன்களின் கூடுதல் ஃபார்முலா எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் புதுசாக யோசிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார்முலான்ற என்ன சொல்லியிருக்கேன்? நம்மளா கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் ஃபார்முலா. ஓகேவா? அப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் முதல் இயலன் என்னது? ஒற்றைப்படை இயலன் என்னதுங்க? 1. அதை என்ன செய்யலாம்? 1 ஸ்கொயர் எழுதுறீங்க. எத்தனை நம்பர் இருக்கு? ஒரே ஒரு நம்பர் இருக்கு, அதனால 1 ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து இங்க எத்தனை நம்பர் இருக்கு? 2 ஸ்கொயர். சரி, இங்க 2 இருக்கா, அப்ப 2 ஸ்கொயர். ஓகேவாங்க? 2 நம்பர் இருக்கிறதுனால 2 ஸ்கொயர். அடுத்து 1 3 5. எத்தனை நம்பர் இருக்கு? 3. அப்ப என்னது? 3 ஸ்கொயர். 1 3 5 7. இங்க எத்தனை? 4 நம்பர். அப்ப எவ்வளவு? 4 ஸ்கொயர். இது புறம் கூட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவலா தான் வரும். கவனிங்க, இப்ப 1 ஸ்கொயர் எவ்வளவு? 1. 1ஐயும் 3ஐயும் கூட்டினா எவ்வளவுங்க? 4. 2 ஸ்கொயர் ஈக்குவல் 4 வருதா? அதே மாதிரி இதை கூட்டுங்க பார்ப்போம். 1 பிளஸ் 3 பிளஸ் 5 கூட்டினா எவ்வளவுங்க? 9. சரியா வருதா? அதே மாதிரி இதை கூட்டுங்க பார்ப்போம். 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் 7 கூட்டினா எவ்வளவு வரும்? 16. சரியாங்க. ஸோ இதே தான் கான்செப்ட். சொல்றது புரியுதா? இதை வச்சு தான் இந்த n ஸ்கொயர்ன்றதை கொண்டு வந்திருக்காங்க. சொல்றது புரியுதாங்க? எண்ணிக்கையை எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதை வந்து ஸ்கொயர் பண்ணமாக்க அதுதான் அதோட கூடுதலாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ கவனிங்க, என்ன செய்யணும்? மீச்சம் எடுத்து பெருக்கணுமா? 2n ஸ்கொயர் மைனஸ் இங்க கீழே பை 2 வந்துடும். கவனிங்க, இங்க மைனஸ் இருக்கனால உள்ள இருக்க உறுப்பு பூரா என்ன செஞ்சிடும்? மைனஸா மாறிடும். ஓகேவாங்க? ஸோ n இன்ட்டு n என்னது? மைனஸ் n ஸ்கொயர். சரியாங்க, இதை வச்சு உள்ள பெருக்கு நமக்கு என்ன வரும்? மைனஸ் n. ஓகேவா? மைனஸ் n. ஓகேவா? இப்போ கவனிங்க, கழிச்சிங்களாக்க அப்போ என்ன வரும்? n ஸ்கொயர் மைனஸ் n பை 2. சரிங்க, n ஸ்கொயர் மைனஸ் n பை 2. ஓகேவா? ஸோ இதில் என்ன மட்டும் பொதுவாக வெளியே எடுத்துங்களா? n இன்ட்டு என்ன வருங்க? n மைனஸ் 1/2. ஆன்சர் எங்க இருக்கு? ஆன்சர் பி. ஆன்சர் பி. ஓகே ஓகே, அடுத்த கிளாஸ்ல மேக்ஸ் பார்ப்போம். மினி டெஸ்ட் 20க்குரிய தமிழ் மேக்ஸ் பார்த்துருப்பீங்க. வாங்க சயின்ஸ் பார்க்கலாம் போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. இன்சுலின் ஹார்மோன் கணையத்தில் காணப்படும் இவ்வகை செல்களால் சுரக்கப்படுகிறது. எந்த செல்களால் சுரக்கப்படுகிறது? என்னங்கய்யா? இன்சுலின் அப்படின்றது முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம் உடலில் ஹார்மோன்ஸ்களில் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது ஃபண்டமெண்டலாக ஹார்மோன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, ஹார்மோன்ஸ் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை யார் அப்படின்னா முதல்ல தாமஸ் அடிசன். யார்யா? தாமஸ் அடிசன். நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை யார் அப்படின்னா தாமஸ் அடிசன். முதலில் கண்டறிந்த ஹார்மோன்ஸ் எது அப்படின்னா செக்ரிடின். சரிங்களாயா? செக்ரிடின். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த ஹார்மோன்ஸ் என்ற இதை யார் முதல்ல பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஸ்டார்லிங், பேஸ்லிஸ். ஸ்டார்லிங் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்லிஸ் அப்படின்ற 2 பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன்ஸ் என்ற வேர்டை பயன்படுத்தியிருப்பாங்க. யாருங்கய்யா? ஹார்மோன்ஸ் என்ற வேர்டை பயன்படுத்தினவங்க யார் அப்படின்னா ஸ்டார்லிங், பேஸ்லிஸ். அப்போ நாளமில்லா சுரப்பி மண்டலம், அந்த நாளமில்லா சுரப்பி சுரக்கக்கூடிய வேதிப்பொருள்களுக்கு பேர், இதுவே கொஸ்டினாக வரலாம். நாளமில்லா சுரப்பி சுரக்கக்கூடிய வேதிப்பொருள்களுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹார்மோன்ஸ். அந்த நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை யார் அப்படின்னா தாமஸ் அடிசன். யார் கண்டறிந்தா அப்படின்னா செக்ரிடின். சரிங்களாயா? இதில் வந்து சுரப்பியலில் பெருசு எது அப்படின்னா பிட்யூட்டரி போட்டுறணும்ப்பா. நாளமில்லா சுரப்பியலில் பெருசு எது அப்படின்னா தைராய்டு, ஆளுமை ஹார்மோன்ஸ் போட்டுறனியா. அடுத்து நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படக்கூடியது எதுன்னு கேட்பாங்க. அது எதுனா கணையம். சரிங்களாயா? அடுத்து நிணநீர் சுரப்பியாகவும் நாளமில்லா மண்டலமாகவும் செயல்படக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன போடணும் அப்படின்னா தைமஸ் போடணும்யா. இதெல்லாம் வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ வந்து இந்த இன்சுலின் ஹார்மோன் சுரக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கணையம். எதுயா? கணையம். சரிங்களா? இவர் தான் டபுள் ஆக்ட் பண்ணுறவர். எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைன். சரிங்களாயா? எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைன். கணையம் எண்டோக்ரைனாகவும் எக்ஸோக்ரைனாகவும் செயலாற்றக்கூடியது. சரிங்களாயா? இதில் 3 செல் இருக்குது. அதாவது லாங்கர்கான் திட்டுகள் தான் வந்து எதை சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன்ஸை சுரக்கும். அப்போ இதில் நொதியில் சுரக்கக்கூடிய பார்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா மின்சுருகுடலில் இருக்கும். மின்சுருகுடலில், அதாவது மின்சுருகுடல் டியோடினம் பகுதியில் இருக்கும். அது நொதிகள் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ கணையத்தில் 3 லாங்கர்கான் பார்ட்டுகள். கணையத்தின் நாளமில்லா பார்ட் எது அப்படின்னா லாங்கர்கான் திட்டுகள். இதில் ஆல்பா செல் என்னத்தை சுரக்கும் அப்படின்னா குளுக்கோகான். என்னதுயா? ஆல்பா செல் எதை சுரக்கும் அப்படின்னா குளுக்கோகான்.
பீட்டா செல் எதை சுரக்கும் அப்படின்னா இன்சுலின். என்னதுயா? பீட்டா செல் எதை சுரக்கும் அப்படின்னா இன்சுலின். அடுத்து டெல்டா செல் ஒன்று இருக்கு. டெல்டா செல் இந்த இருக்கு பார்த்தீங்களா? டெல்டா செல் எதை சுரக்கும் அப்படின்னா சொமோட்டோஸ்டிரான். டெல்டா செல் எதையா சுரக்கும்? சொமோட்டோஸ்டிரான். என்னதுங்க? சொமோட்டோஸ்டிரான் அப்படின்றத சுரக்கும். அப்போ ஆல்பா செல் எதை சுரக்குது அப்படின்னா குளுக்கோகான். பீட்டா செல் சுரக்கக்கூடியதா எது அப்படின்னா இன்சுலின். அடுத்து டெல்டா செல் எதை சுரக்கும் அப்படின்னா சொமோட்டோஸ்டிரான். சரிங்களா? இந்த ஆல்பா செல்லோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம் உடம்பில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றி ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவை கூட்டும். நல்லா பார்த்துக்கிங்க. நம்ம உடம்பில் உள்ள கிளைக்கோஜன் அப்படின்றது விலங்குகளில் காணப்படக்கூடிய ஒரு கூட்டு சர்க்கரை அல்லது விலங்குகளில் மனிதர்களில் காணப்படக்கூடிய ஒரு கூட்டு சர்க்கரை, கல்லீரல் தசைகளில் காணப்படக்கூடிய ஒரு கூட்டு சர்க்கரை எது அப்படின்னு கேட்டாலும் கிளைக்கோஜன் தான். சரிங்களாயா? அப்ப அந்த ஆல்பா செல் சுரக்கக்கூடியது எது அப்படின்னா குளுக்கோகான். இந்த குளுக்கோகானுடைய ஃபங்க்ஷன் என்னப்பா? கிளைக்கோஜனை குளுக்கோஸா மாற்றி எங்க நம்ம உடலில் உள்ள சர்க்கரையின் அளவை கூட்டக்கூடியது. சரிங்களா? இந்த பீட்டா செல் எதை சுரக்குது அப்படின்னா இன்சுலினை சுரக்குது. சரிங்களாயா? இந்த பீட்டா செல்லுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா ஆல்பா செல்லுக்கு அப்படியே எதிர்மறையாக இருக்கும். அப்படியே எதிர்மறையானா அப்ப என்னது? குளுக்கோஸை கிளைக்கோஜனா மாற்றி கல்லீரல்லையும் நம்ம உடம்புல உள்ள கல்லீரல்லையும் தசை செல்கள்லையும் சேமித்து வைக்கக்கூடியது எதுன்னு கூட கேட்கலாம். எது அப்படின்னா இன்சுலின். நம்ம உடம்புல கல்லீரல்கள்லையும் தசைகள்லையும் குளுக்கோஸை எதுவாயா குளுக்கோஸை கிளைக்கோஜனா மாற்றி கன்வெர்ட் பண்ணி எங்கே கொண்டு போய் வைக்கும் அப்படின்னா கல்லீரல்லையும் தசை செல்கள்லையும் வைக்கக்கூடியது எது அப்படின்னா இன்சுலின். சரிங்களாயா? கல்லீரல் அப்படின்னா சுரப்பிகளில் பெருசு, சுரப்பியல்ல பெருசு அல்லது நாளமுள்ள சுரப்பியல்ல பெருசு எதுனாலும் கல்லீரல். மது அருந்துவதனால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு கல்லீரல். மஞ்சக்காமலையினால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு எது அப்படின்னா கல்லீரல். மறந்துடக்கூடாதியா? அப்ப இந்த பீட்டா செல் இன்சுலின் பற்றாக்குறைவினால் சுரக்கக்கூடிய இன்சுலின் கம்மியா சுரந்தா ஒரு நோய் வரும். அதுக்கு பேரு என்னது அப்படின்னா டயாபெட்டஸ் மெல்லிடஸ். டயாபெட்டஸ் மெல்லிடஸ். என்னதுங்க? மெல்லிடஸ். இந்த உடம்புல கிட்டத்தட்ட இந்த ஆல்பா செல், டெல்டா செல், பீட்டா செல், டெல்டா செல், காமா செல்ல எது அதிகமாக சுரக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70% வரைக்கும் இதுதான் சுரக்கும். பீட்டா செல் தான் சுரக்கும். நம்ம அடிக்கடி கேட்கக்கூடியது எது நம்ம உடம்புல அதிகமாக சுரக்கும் அப்படின்னு கேட்டாங்கனாலும் பீட்டா செல் தான். ஏன்னா இது ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது. ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது. சரிங்களாயா? அப்ப டயாபெட்டஸ் மெல்லிடஸ் அப்படின்ற நோய் வரும். இன்னொன்று டயாபெட்டஸ் இன்சிபிடஸ் அப்படின்னா வாசோப்ரெசின் பற்றாக்குறையினால வரக்கூடியது. மறந்துடக்கூடாது. அடிக்கடி 2 கொஸ்டினையும் கேட்டு குழப்பிடக்கூடாது. டயாபெட்டஸ் இன்சிபிடஸ் அப்படின்னா ஏடிஹெச் ஆன்டி டைரோடிக் ஹார்மோன் வாசோப்ரெசின் பற்றாக்குறையினால வரக்கூடியது. டயாபெட்டஸ் மெல்லிடஸ் அப்படின்னா இன்சுலின் பற்றாக்குறையினால வரக்கூடியது. சரிங்களாயா? அப்ப இந்நோய் கண்டவர்களுக்கு சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? அதிக அளவு சிறுநீர் போகும், பாலியூரியா. அதிக அளவு தாகம் ஏற்பட்டு தண்ணீர் சாப்பிடுவாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாலிடிப்சியா. அதிக அளவு பசி ஏற்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாலிபேஜியா. இந்த 3 சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டயாபெட்டஸ் மெல்லிடஸ் அப்படின்ற ஒரு நோய் இருக்கு அப்படின்றது ஊர்ஜிதம் பண்ணப்படும். சரிங்களாயா? அடுத்து இது மனித சிறுகுடலில் உள்ள அதாவது இன்சுலினை உற்பத்தி செய்யக்கூடிய அடிக்கடி கேட்குறாங்க. இந்த இன்சுலினை உற்பத்தி செய்யக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் என்ன அப்படின்னா எஸ்செர்சியா கோலை. அடிக்கடி கேட்குறாங்க. மனித சிறுகுடலில் இன்சுலின் உற்பத்தியை தோற்றுவிக்கக்கூடிய பாக்டீரியா எது அப்படின்னா எஸ்செர்சியா கோலை. எதுயா? எஸ்செர்சியா கோலை அல்லது ஈ கோலை தான் மனித சிறுகுடலில் உள்ள இன்சுலின் உற்பத்தியை தூண்டக்கூடியது. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்யா. அடுத்த கொஸ்டின் போகலாம். பின்வருவனவற்றில் எந்த தொடர்பு சரியானது? பிஹெச்யா? பிஹெச் இப்படி போடலாம். பிஹெச் அப்படின்னா பிஹெச் ஈக்குவல் டு நார்மல் ஸ்டெபினேஷன் என்ன அப்படின்னா மைனஸ் லாக் ஆஃப் ஹெச் பிளஸ். சரிங்களா? இது அல்லது பிஓஹெச்சும் போடலாம். பிஓஹெச் இங்கே ஓஹெச் போட்டால் இங்கே ஓஹெச் மைனஸ் வரணும். சரிங்களா? லாக் 10 இதுதான் நார்மல் வரையறை. இங்கே பிஹெச் அப்படின்னா மைனஸ் லாக் 10 ஆஃப் ஹெச் பிளஸ் அயன். ஹெச் பிளஸ் அயன் ஹைட்ரஜன் அயனி அப்படின்னா காரம், ஹைட்ராக்சைடு அயனி ஹைட்ரஜன் அயனி அப்படின்னா அமிலம், ஹைட்ராக்சைடு அயனி அப்படின்னா காரம். மைனஸ் லாக் ஆஃப் 10. சரிங்களா? இப்போ பாருங்க இப்படி எதுவும் இருக்கா அப்படின்னு. பிஹெச் இருக்குது, இது தப்பு. இப்படி எந்த ஃபார்மெட்டும் இல்லை. சரிங்களாயா? அடுத்து பிஹெச் ஈக்குவல் டு லாக் 10. லாக் 10 ஹெச் பிளஸ்ன்னு இருக்குது. ஆனால் இங்கே என்ன வரணும்? மைனஸ் வரணும். இதுவும் தப்பு. லாக் 10 பிஹெச் ஈக்குவல் டு ஹெச் பிளஸ். லாக் 10 இங்கிட்டே வரக்கூடாது. இங்கே பாருங்க
pH ஈக்குவல் டு மைனஸ் லாக்10. இந்த மைனஸை கேன்சல் பண்ணுறதுக்காண்டி இந்த ஹெச் ப்ளஸை எப்படி கொண்டு வந்துட்டாங்க, இந்த மைனஸை கேன்சல் பண்ணுறதுக்காண்டி இதை இப்படி இருக்கியா, pH ஈக்குவல் டு என்ன எழுதியிருக்கோம், மைனஸ் லாக்10 ஹெச் ப்ளஸ்ன்னு எழுதியிருக்கோம். இந்த மைனஸை கேன்சல் பண்ணுறதுக்காண்டி மேலே இருக்கிறத ஒன்று வச்சுக்கிட்டோம்னா கீழே வரும்போது எழுதிக்கலாம் இல்லையா, pH ஈக்குவல் டு லாக்10 1 ஹெச் ப்ளஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இதை கொஞ்சம் டிஃபரன்ஸாக மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அதே மாதிரி PO வச்சு கேட்டாலும் போடலாம். pH ப்ளஸ் POH கேட்பாங்கயா ஈக்குவல் டு 14யா. இப்போ pH ப்ளஸ் POH ஈக்குவல் டு 14, POH 7 அப்படின்னா இது என்ன வரும், 14லேருந்து 7 கழிச்சு போட்டுருங்க, எவ்வளோ வரும்னா 7 வரும். சரிங்களா, இது pH 5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா POH எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, 14 மைனஸ் 5 9. சரிங்களாயா, POH. சரிங்களா, இது கேட்கலாம், அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்களில் ஒன்று. சரிங்களா, pHல சம்மு கேட்குறாங்க, என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அயனியின் செறிவு இப்படி கொடுக்குறாங்க. ஹைட்ரஜன் அயனியின் செறிவு 0.01 எனில், நம்ம நல்லா கணக்கு இந்த தடவை நடக்க போகக்கூடிய குரூப் 4ல் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களில் இதுவும் ஒன்று. உறுதியாக அதாவது கடந்த காலங்களில் முன்னாடி கேட்டுக்கிட்டே வந்தாங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸ் கேட்கல, அதனால் பழையபடி அங்கிட்டு போகலாம். ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு 0.0 ஹைட்ரஜன் அயனியின் செறிவு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, ஹைட்ரஜன் அயனியின் செறிவு அல்லது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் செறிவு அப்படியே கொடுத்துட்டாங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது சம்மு கேட்டுட்டாங்கன்னா அமிலமா காரமா, ஹைட்ரஜன் அயனினா அமிலம் ஆசிட், ஹைட்ராக்சைடு அயனினா பேஸ். சரிங்களாயா, காரம், ஹைட்ராக்சைடு அயனினா பேஸ் காரம். அப்போ அமிலமாக இருக்கிறதுனால அப்படியே போட்டுருங்க, அமிலமாக இருந்துச்சு, இது கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவுனால 2. அப்போ புள்ளிக்கு அப்புறம் இன்க்ளூடிங் எத்தனை 0 இருக்குன்னு பாருங்கள், 0வையும் சேர்த்துக்குங்க 2. சரிங்களா, அடுத்து பவரில் ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு 1 × 10⁻⁴ எனில் அக்கரைசலின் pH எவ்வளோன்னு கேட்டுருக்காங்கன்னா மைனஸ் ப்ளஸ் பார்க்காதீங்க, ஹைட்ரஜன் அயனினா பவரில் என்ன இருக்கோ அப்படியே போட்டுருங்க. அப்போ என்ன பவரும் 4. சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு OH மைனஸ் அயனியின் செறிவு 0.001 எனில் 3 0 போட்டு 1 எனில் அக்கரைசலின் pH பார்த்துக்குங்க. இங்கே ஹைட்ராக்சைடு அயனின்ட்டாங்க, அதனால் என்ன பண்ணணும்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானமியாக இருக்குது, 4 ஸ்தானம் இருக்குது. அப்போ 14லேருந்து 4 கழிச்சு போட்டுருங்க, 14லேருந்து 4 கழிச்சு போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும் 10. 14லேருந்து நல்லா ஹைட்ராக்சைடுன்னா ஹைட்ராக்சைடு காரம்னா 14லேருந்து எத்தனை ஸ்தானம் வருது அப்படின்னு கழிச்சு போடுங்க, அமிலம்னா அப்படியே போட்டுருங்க. சரிங்களா, இதே மாதிரியே ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு 1 × 10⁻⁻2 எனில் அப்படின்னா அப்போ என்னது 14லேருந்து 2 கழிச்சுட்டு ஈக்குவல் டு 12. சரிங்களா, அப்படி போட்டுருங்க. சரிங்களா, ஹைட்ராக்சைடுனா 14லேருந்து கழிச்சு போடுங்க, ஹைட்ரஜன் அயனினா அப்படியே போட்டுருங்க. வரப்போடைய குரூப் 4ல் கண்டிப்பாக வேணா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. சரிங்களாயா, வாங்க அடுத்த விஷயம் போகலாம். ஒரு விந்தணுவின் மத்திய பகுதியில் உள்ளது. சரிங்களா, ஒரு விந்தணுனா 4 பார்ட் இருக்கியா, விந்தணுவில் 4 பார்ட் இருக்குது. விந்தணுவை படம் வரைந்து விளக்கியவர் யார், ஒரு 4 பார்ட் இருக்குது. அதாவது அக்ரோசோம் இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் இருக்கும். வால் பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசம் இருக்கும். வால் பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசம் இருக்கும். கழுத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா சென்ட்ரியோல் இருக்கும். நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்குமையா. நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. சரிங்களாயா, நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. இப்போ கேட்டிருக்காங்க மத்தியில் அப்படின்னாலும் நடுவில் தான். சரிங்களா, மத்தியில் அப்படின்னாலும் நடுவில் தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ நடுவில் என்ன இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா மட்டும்தான் இருக்கும். அப்போ தலைனா அக்ரோசோம், வால்னா சைட்டோபிளாசம், கழுத்துனா சென்ட்ரியோல். சரிங்களா, இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு முதல்ல படம் வரைஞ்சி விளக்கியவர் யார் அப்படின்னா பாக்டீரியாவை கண்டறிந்த ஆண்டன் வான் லூவான்காக். என்னதியா, ஆண்டன் வான் லூவான்காக் அவர் தான் சொன்னது. ஆண்டன் வான் லூவான்காக் மனித விந்தணுவை படம் வரைந்து விளக்கியவர். இந்த 4 பார்ட்டு இது இங்கே இருக்கியா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆண்டன் வான் லூவான்காக். மறந்துடக்கூடாது. மனித ரத்தம் சிவப்பணுக்களால் ஆனது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா ஆண்டன் வான் லூவான்காக். பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னாலும் ஆண்டன் வான் லூவான்காக். நுண்ணோக்கிய முதல் வடிவமைத்தவர் யார் அப்படின்னாலும் ஆண்டன் வான் லூவான்காக். இவருடைய 4 பங்களிப்பு
மறந்துடக்கூடாது. மனித ரத்தம் சிவப்பணுக்களால் ஆனது அப்படின்னு சொன்னவர் இவர் தான். பாக்டீரியாவை கண்டறிந்தவர் இவர் தான். நுண்ணோக்கியை கண்டுபிடிச்சவர் யார் தான்? மனித விந்தணுவை படமறைந்து விளக்கியவர் இவர் தான். மனிதனில் அதுக்கப்புறம் விந்தணுலன்னா செட்டோலி செல்கள், லீடிக் செல்கள் அப்படின்னு இருக்கு. இந்த லீடிக் செல்கள், செட்டோலி செல்கள் வந்து விந்தணுக்களுக்கு ஊட்டத்தை அளிக்கக்கூடியது. லீடிக் செல்கள் வந்து டெஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோனை சுரக்கக்கூடியது. இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். செட்டோலி செல்கள், லீடிக் செல்கள். செட்டோலி செல்கள் விந்தணுக்களுக்கு ஊட்டத்தை அளிக்கக்கூடியது. லீடிக் செல்கள் வந்து விந்தணுக்கள் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனான டெஸ்ட்ரோஜனை சுரக்கக்கூடியது. இது தெரிஞ்சுக்கணும். இது போதும், அவ்வளோதான். CaO3 MgO3 என்ற தாது கீழ்கண்டவற்றில் எந்த பெயரால் அறியப்படுகிறது? எந்த பெயரால் அறியப்படுகிறதுயா? டோலமேட். இது எதனுடைய தாது? அடிக்கடி கேட்பாங்க. மெக்னீசியத்தின் தாது தான். அடிக்கடி வரக்கூடிய வினாக்கள்ல ஒன்று. மெக்னீசியத்தின் தாது எது அப்படின்னா டோலமேட். பச்சையத்தில் உள்ள தனிமம் எதையா? மெக்னீசியம். மெக்னீசியத்தின் அணு எண் எத்தனை? 12 காரம்புறம் எப்படி இருக்கான்? மக்கு பயல்களாக இருக்கான். சரிங்களா? ஃபஸ்ட் டோலமேட் எதனுடைய தாது அப்படின்னா மெக்னீசியத்தின் தாது. பச்சையத்தில் உள்ள தனிமம் எதுனா மெக்னீசியம். மெக்னீசியம் அட்டாமிக் நம்பர் 12. எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 12 காரம்புறம் மக்கு பயல்களாக இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எலக்ட்ரான் பகிர்வு கேட்கலாம். 2, 8, 2. சரிங்களாயா? இணைதிறன் எலக்ட்ரான்னாலும் 2, இணைதிறன்னாலும் 2. சரிங்களா? இணைதிறன்னாலும் 2, இணைதிறன் எலக்ட்ரான்னாலும் 2. மேக்னசைட் எதனுடைய தாது அப்படின்னா இரும்போட தாது. மேக்னசைட் எதனுடைய தாது அப்படின்னா இரும்போட தாதியா? சிடரைட்டு எதனுடைய தாது அப்படின்னா இரும்போட தாது. காலமைன் எதனுடைய தாது அப்படின்னா ஜிங்கோட தாது. எதையா? ஜிங்கோட தாது. காலமைன் எதனுடைய தாது அப்படின்னா ஜிங்க் கார்பனேட். சரிங்களாயா? ஜிங்க் கார்பனேட் தான் காலமைன். சரிங்களா? இதுதான் எறும்பு கடிச்சா எறும்பு கொடுக்கில் உள்ள அமிலம் என்ன அமிலம்னா பார்மிக் அமிலம். அந்த எறும்பு கடிச்சா இந்த காலமைனை தடவி நீட்டல் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அங்கே அடுத்த கொஸ்டின் போகலாம். கரப்பான் பூச்சி விரட்டியில் கூட்டுப்பொருளாக பயன்படும் அமிலம் என்ன அமிலம்யா? இது டைரக்ட் கொஸ்டின் தான். என்ன அமிலம்யா? போரிக் அமிலம். கரப்பான் பூச்சி விரட்டியில் கூட்டுப்பொருளாக பயன்படும் அமிலம் என்னன்னா போரிக் அமிலம். அஸ்டிக் அமிலம் எங்கேயா இருக்கு? வினிகரில் இருக்கு. எங்கேயா இருக்கு? அஸ்டிக் அமிலம் வந்து வினிகரில் உள்ள அமிலம் என்ன அமிலம்னா அஸ்டிக் அமிலம். pH எவ்வளவுனா 3, 2.5 to 3 இருக்கும். pH எவ்வளவு அப்படின்னா 2.5 to 3 இருக்குங்க. pH 3 to 2.5. சரிங்களா? அடுத்து அஸ்டிக் அமிலம் எங்க இருக்குன்னா வினிகரில் உள்ள அமிலம். pH 2.5 to 3. ஆக்சாலிக் அமிலம் எங்க இருக்கு அப்படின்னா தக்காளியில் உள்ள அமிலம். ஆக்சாலிக் அமிலம் என்னதையா? தக்காளியில் உள்ள அமிலம் ஆக்சாலிக் அமிலம். தக்காளியோட pH 4.1. தக்காளி வந்து என்ன கனி அப்படின்னா பெரிக்கனி. சரிங்களா? தக்காளி அதிகமாக சாப்பிட்றதுனால சிறுநீரகத்தில் கல் வரும். அதுக்கு பேர் என்ன? சிறுநீரக கல்லுக்கு பேர் என்னன்னா கால்சியம் ஆக்சலேட். என்னங்கய்யா? கால்சியம் ஆக்சலேட். சிறுநீரக கல்லுக்கு பேர் என்னது? தக்காளி அதிகமாக சாப்பிட்டோம்னா கல்லுக்குள்ள சிறுநீரக கல் வரும். அதுக்கு பேர் என்னது? கால்சியம் ஆக்சலேட் அப்படின்றது வரும். சரிங்களாயா? இதில் உண்ணக்கூடிய பகுதி எதுனா அனைத்தும் என்ன கனி அப்படின்னா பெரிக்கனி. பெரிக்கனியில் எது அப்படின்னா தனிக்கனி. சரிங்களாயா? அடுத்து பென்சோயிக் அமிலம் என்னது அப்படின்னா உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படக்கூடியது. உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படக்கூடியது. உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படக்கூடியது. ஃபார்ம் கலோரி மீட்டர். ஒரு பொருள் எரியும் பொழுது எவ்வளவு வெப்ப ஆற்றல் வெளியிடப்படுகிறது? ஒரு பொருள் எரியும் பொழுது எவ்வளவு வெப்ப ஆற்றல் வெளியிடப்படுகிறது அப்படின்னு கணக்கிடக்கூடியதுக்கு பேர் தான் வந்து ஃபார்ம் கலோரி மீட்டர். சரிங்களாயா? ஃபார்ம் கலோரி மீட்டர். அந்த கலோரி மீட்டரில் என்ன அமிலம் பயன்படுகிறது அப்படின்னா பென்சோயிக் அமிலம். அஸ்டிக் அமிலம் அப்படின்றது என்ன அப்படின்னா கரிம அமிலங்கள்ல வலிமை மிகுந்த அமிலம் எது அப்படின்னா அஸ்டிக் அமிலம். கரிம அமிலங்கள்ல வலிமை மிகுந்த அமிலம். மறந்துடக்கூடாதியா? கரிம அமிலங்கள்ல நிறைய தடவை கேட்டு எல்லாரும் தப்பு பண்ண விஷயங்கள். HCl, HNO3, H2SO4 வச்சிருவாங்க. இதையும் வைப்பாங்க. கரிம அமிலங்கள் அப்படின்ற வேர்டு ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு வந்தாவே இதுதான். இன்ஆர்கானிக் ஆசிட்னா தான் அவங்க 3 பேரும் வருவாங்க. சரிங்களாயா? தாவரங்களுக்கு இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? பாருங்க, இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா இது கொஸ்டினே வந்து இந்த விச் ஒன் இஸ், அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா கரலஸ் லின்னேயஸ். சரிங்களா? அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்றது கொஞ்சம் கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான். அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கக்கூடாது. அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு கேட்கக்கூடாது. முறைப்படுத்தியவர் யார் அப்படின்றதான் சரியானது. சரிங்களாயா? முறைப்படுத்தியவர். அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா காஸ்பார்ட் பாகியான். இதுவும் வரக்கூடிய கொஸ்டின்ல ஒன்று. காஸ்பார்ட் பாகியான்.
காஸ்பார்ட் பாகியான். இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா காஸ்பார்ட் பாகியான். மறந்துடக்கூடாது ஐயா. முறைப்படுத்தியவர் யார் அப்படின்னா தான் கரோலஸ் லின்னேயஸ். சரிங்களா? தன்னுடைய ஸ்பீசஸ் பிளான்டிரம் என்னும் நூலில், இவருடைய நூல் என்னையா? ஸ்பீசஸ் பிளான்டிரம் என்னும் நூலில், ஸ்பீசஸ் பிளான்டரம், சரிங்களா? ஸ்பீசஸ் பிளான்டரம் என்னும் நூலில் வகைப்பாட்டின் 7 படிநிலைகளை உலகம், தொகுதி, வகுப்பு, உலகம், தொகுதி, வகுப்பு, துறை, குடும்பம், பேரினம், சிற்றினம் அப்படின்னு 7 படிநிலைகளை சொன்னவர் யாருன்னா கரோலஸ் லின்னேயஸ். அதுல வகைப்பாட்டின் அடிப்படை அலகு எது அப்படின்னா சிற்றினம்யா. வகைப்பாட்டின் அடிப்படை அலகு எது அப்படின்னா சிற்றினம். இவர் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். இந்த அடால்ஃப் ஈங்கர் இதுவும் கேட்பாங்க. பரிமாண வகைப்பாடு, தாவரவியல்ல பரிமாண வகைப்பாடு சொன்னவர் யார் அப்படின்னா அடால்ஃப் ஈங்கர். பரிமாண வகைப்பாடு, சரிங்களாயா? பரிமாண வகைப்பாடு சொன்னது யாரு அப்படின்னா அடால்ஃப் ஈங்கர். டால்டன் குக்கர் அண்டு பெந்தம் குக்கர், இவங்க 2 பேரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை முறை வகைப்பாடு. இவர் செயற்கை முறை வகைப்பாடியா? செயற்கை முறை வகைப்பாடு. இவர் இயற்கை முறை வகைப்பாடு. இவங்க 2 பேரும் வந்து இயற்கை முறை வகைப்பாடு. யாரையா? இவங்க 2 பேரும் இயற்கை முறை வகைப்பாடு. டால்டன் குக்கரும் ஜார்ஜ் பெந்தமும் இயற்கை முறை வகைப்பாடு. இவருடைய நூல் வந்து ஜெனிரா பிளான்டரம். இவங்களுடைய நூல் வந்து என்னதுங்கய்யா? ஜெனிரா பிளான்டரம் என்னும் நூல். என்னங்கய்யா? ஜெனிரா பிளான்டரம் என்னும் நூலில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? தாவரங்களுக்கு வந்து எப்படி வகைப்படுத்துறது அப்படின்னு இயற்கை முறையில் எடுத்துருவாங்க. அப்போ பார்த்துக்கிங்கய்யா, அடால்ஃப் ஈங்கர் பரிமாண வகைப்பாடு, கரோலஸ் லின்னேயஸ் செயற்கை முறை வகைப்பாடு, டால்டன் குக்கரும் ஜார்ஜ் பெந்தமும் இயற்கை முறை வகைப்பாடு. அடிக்கடி எது வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? கரோலஸ் லின்னேயஸ் வகைப்பாட்டியலின் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை, வகைப்பாட்டின் 7 படிநிலைகளை கூறியவர். சரிங்களாயா? ஸ்பீசஸ் பிளான்டிரம். இவங்க 2 பேரும். கரோலஸ் லின்னேயஸ் வந்து ஸ்பீசஸ் பிளான்டிரம் நூல்யா. அதே மாதிரி விலங்கியல் தத்துவம் மறந்துடக்கூடாது. ஜான் பாப்தூஸ் லாமார்க். யாருடைய நூல்? அடிக்கடி கேட்கக்கூடியது. விலங்கியல் தத்துவம் ஜான் பாப்தூஸ் லாமார்க். அதே மாதிரியே வந்து இன்னொரு நூல் கேட்பாங்க. சார்லஸ் டார்வின் சிற்றினங்களின் தோற்றம், த ஆர்ஜின் ஆஃப் பீசிஸ். சார்லஸ் டார்வினுடைய நூல் வந்து ஆர்ஜின் ஆஃப் பீசிஸ், சிற்றினங்களின் தோற்றம். இதெல்லாம் மறந்துடக்கூடாதுங்கய்யா. 37 கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றுகளை கண்டறிக. சரிங்களாயா? சரியான கூற்றுகளை மின்னுரி கம்பியில் 37% காரியம், 63% ஈயம் உள்ளது. ரைட்டாயா? காரியம் கம்மியாகத்தான் இருக்கணும். என்னதையா? காரியம் கம்மியாகத்தான் இருக்கும், ஈயம் வந்து கூடத்தான் இருக்கும். சரிங்களா? காரியம் அப்படின்றது எது அப்படின்னா லெட்டு. லெட்டோட தாது அடிக்கடி கேட்பாங்கயா. கலினா. லெட்டோட தாது என்னதையா? கலினா. கலினா பிபிஎஸ் கலினா. செருசைட். லெட்டை பைக்கில் எப்படி சொல்லுவோம்? சொருவோம். செருசைட், ஆங்கில சைட். இதெல்லாம் எதனுடைய தாது அப்படின்னா காரியத்தினுடைய தாது, லெட்டோட தாது. மறந்துடக்கூடாதியா? கலினா, லெட்டு சல்ஃபைடு, செருசைட், ஆங்கில சைட்டு, இதெல்லாம் வந்து எதனுடைய தாது அப்படின்னா லெட்டோட தாதியா. சரிங்களா? ஈயம் 63% இருக்கு. அப்போ 1 கரெக்டு தான். மின் உருகியில் 2வது 63% காரியம். இப்போ தப்பு, இது தப்பு, 4 தப்பு. மின்னுருகி கம்பி அதிக மின்தடையும் குறைந்த உருகுநிலையும் கொண்டது. ரைட் தான். அதிக மின்தடை, குறைந்த உருகுநிலை. மின்தடை தான் அதிகமாக இருக்கணும், குறைந்த உருகுநிலை தான் இருக்கணும். உருகுநிலை அதிகம் கொண்ட இது எதையா? உருகுநிலை அதிகம் கொண்டது எது அப்படின்னா டங்ஸ்டன். என்னதியா? உருகுநிலை அதிகம் கொண்டது எது அப்படின்னா டங்ஸ்டன். டங்ஸ்டன் மறந்துடக்கூடாதியா? மின்னுருகி கம்பி குறைந்த மின்தடை. அப்போ 1, 3 ஆகிய கூற்றுகள் சரியானவை. சரிங்களாயா? அப்போ பீஸ்வயர் மின்னுருகி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா காரியம் கம்மியாக இருக்கும். 37% காரியமும் 63% ஈயம் டின்னும் இருக்கும். அதிக மின்தடையும் குறைந்த உருகுநிலையும் கொண்டது. இது தொடர் இணைப்பில் இணைக்கப்படுமா, பக்க இணைப்பில் இணைக்கப்படுமா அப்படின்னா தொடர் இணைப்பில் இணைக்கப்படும்யா. மறந்துடக்கூடாது. என்ன இணைப்புன்னா தொடர் இணைப்பில் இணைக்கப்படும். மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய இரத்த வெள்ளை அணுக்கள் யாவை? பாருங்களையா, மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய இரத்த வெள்ளை அணுக்கள் யாவை? இது வந்து முக்கியமான கொஸ்டின். அடிக்கடி வரக்கூடிய ஏரியாக்களில் இதுவும் ஒன்று. ரத்தம் சம்மந்தப்பட்டது. மோனோ அப்படின்னா என்ன நினைப்போம்? 1 நினைப்போம். அப்போ இதுதான் சிறுசாக இருக்குன்னு நினைப்போம். தப்பு. இதுதான் சிறுசாக இருக்குன்னு நினைப்போம். சிறுசு கிடையாது. இதுதான் பெருசு. பெரிய வெள்ளை அணுக்கள் எது? மோனோசைட். இந்த லிம்போசைட் அப்படின்றது மிகச்சிறிய வெள்ளை அணுக்கள் தான். சரிங்களாயா? அதுக்கப்புறம் இதில் என்ன தெரிஞ்சுக்கிறணும்? இந்த நியூட்ரோஃபில் அப்படின்றது என்ன அப்படின்னா
இந்த நியூட்ரோஃபில் அப்படின்றது என்ன அப்படின்னா, நியூட்ரோஃபில் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து நோய் தொற்று, நம்ம உடம்புல நோய் ஏதாவது ஏற்படும் பொழுது நோய் தொற்றோ வீக்கமோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா எந்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னா நியூட்ரோஃபிலினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். மறந்துடக்கூடாதுங்கய்யா. நம்ம உடம்புல நோய் தொற்றும் வீக்கமோ ஏதோ நோய் தொற்று வந்துருச்சு, இல்லை காலில் கையில் அடிபட்டுருச்சு, அப்போ 5 வகையான வெள்ளை அணுக்கள் இருக்குது. எத்தனை வெள்ளை அணுக்கள் இருக்குது? 5 வகையான வெள்ளை அணுக்கள் இருக்குது. இந்த 5 வகையில் நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில் இது 3 துகள்கள் உடையதுயா. இந்த 3 வந்து என்னது? துகள்கள் உடையது. சைட்டோபிளாச துகள்கள் உடையது. துகள்கள் உடையது. இதுவே கொஸ்டினாக வரலாம். துகள்கள் உடையது. சரிங்களா? இது வந்து துகள்கள் அற்றது. ரெண்டுமே இது துகள்கள் அற்றது. சரிங்களா? இது 2 துகள்கள் அற்றது. ஃபஸ்ட்டு 3 துகள்கள் உடையது. அந்த நியூட்ரோஃபில் வந்து அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது அந்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். சரிங்களாயா? நியூட்ரோஃபில். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்னோஃபில் இந்த இருக்கு பார்த்தீங்களா? ஈஸ்னோஃபில் ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமையின் போது, ஏதாவது சாப்பிடும் பொழுது ஒவ்வாமை வந்துச்சு அப்படின்னா, ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமையின் போது எந்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நடைபெறக்கூடிய குரூப் 4ல் இதில் வினாக்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றன. சரிங்களாயா? அப்போ இந்த ஈஸ்னோஃபில் ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமையின் போது எந்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும்னா ஈஸ்னோஃபில். அதுக்கப்புறம் இதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா, நச்சு முறிவினை ஏற்படுத்துதல், நச்சுக்களை அழித்தல். ரெண்டுமே எதனுடைய முக்கியமான இம்பார்ட்டன் அப்படின்னா ஈஸ்னோஃபில். என்னதுயா? நச்சு முறிவினை அழித்தல், நச்சு முறிவினை ஏற்படுத்துதல். சரிங்களா? நச்சுக்களை அழிச்சிடணும், நச்சு முறிவு, நச்சுவில் அதாவது நச்சுக்களை இருக்கக்கூடிய நச்சு கெட்ட கிருமிகளை அழிச்சிடணும். ஏதாவது நச்சு நம்ம உடம்புக்குள்ள போயிருச்சுன்னா அதையும் அழித்து வெளியேற்றக்கூடியது எது அப்படின்னா ஈஸ்னோஃபில். இந்த பேசோஃபில் அப்படின்றது என்ன அப்படின்னா, வீக்கத்தின் போது ஹிப்பாரின் அப்படின்ற இரத்த முறைதலுக்கு தேவையான கிப்பாரின், என்னதுங்க? கிப்பாரின் என்ற வேதிப்பொருட்களை கொண்டுள்ள, இதுவே கேட்கலாம், கிப்பாரின் அப்படின்ற வேதிப்பொருட்களை கொண்டுள்ள வெள்ளை அணுக்கள் எது அப்படின்னா இந்த பேசோஃபில் தாயா, பேசோஃபில். அடுத்து லிம்போசைட் அப்படின்னா பாக்டீரியாவையும் வைரஸையும் எதிர்த்து போராடக்கூடியது. பாக்டீரியா நோய்களையும் வைரஸ் நோய்களையும் எதிர்த்து போராடக்கூடியது. சரிங்களா? பாக்டீரியாவும் வைரஸ் நோய்களையும் எதிர்த்து போராடக்கூடிய வெள்ளை அணு எதுன்னா லிம்போசைடு. அதுக்கடுத்து மிகச்சிறிய வெள்ளை அணு மோனோசைடு, விலங்கு செல். அடிக்கடி இதில் இது கூட கேட்கலாயா, விலங்கு செல் எது அப்படின்னா இந்த மோனோசைட். என்னதுங்கய்யா? விலங்கு செல் எது? மோனோசைட். விலங்கு செல் எது அப்படின்னா இந்த மோனோசைட் தாயா. மறந்துடுறாங்க. இதில் இருக்குது. வெள்ளை அணுக்களில் வாழ்நாள் என்ன அப்படின்னா 2 to 4 வாரம். சரிங்களாயா? 2 to 4 வாரம். மறந்துடக்கூடாது. வெள்ளை அணுக்கள் அதிகரிச்சா லிக்கியோசைட்டோசிஸ், குறைஞ்சா லிக்கியோபினியா. சரிங்களா? இதில் உட்கரு இருக்குமா இருக்காதான்னா உட்கரு இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். நன்றி, வணக்கம். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். மினி டெஸ்ட், காலையில் அப்டேட் செய்யப்பட்ட மினி டெஸ்ட்டு 20க்கான வினாக்களுக்குரிய தமிழுக்குரிய விடைகள் மற்றும் மேக்ஸ் கணிதத்துக்குரிய விடைகள் மற்றும் அறிவியலுக்குரிய விடைகள் பார்த்துருப்பீங்க. வாங்க இப்போ சோசியல் சயின்ஸ், சமூக அறிவியல் மற்றும் நடப்பு நிகழ்வுகளுக்கான விடைகளை பற்றி பார்ப்போம். ஆங்கில கல்வி என்பது அரசியலுக்கு இன்றியமையாது என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாருங்க? ஆன்சர் யாரு? எல்பின்ஸ்டன். யாருப்பா? எல்பின்ஸ்டன். சரிங்களா? அப்புறம் தாமஸ் மன்றோ, இவர் யாரு? தாமஸ் மன்றோ யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர். என்னதுங்க? ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர். ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர். ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர். ஜார்லஸ் வுட் அறிக்கை எப்போங்கய்யா? இது முக்கியமானது, அடிக்கடி கேட்கக்கூடியது. 1854. ஜார்லஸ் வுட் அறிக்கை. ஜார்லஸ் வுட் அறிக்கை 1854. இதை தான் வந்து இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகா சாசனம். இந்த வுட் அறிக்கை தான் வந்து இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகா சாசனம் அப்படின்னு, கல்விக்கென இந்தியாவில் முதல்ல இதுதான் போட்டிருப்பாங்க. இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகா சாசனம் என அழைக்கப்பட்டது எது அப்படின்னா இதுதான் ஆங்கிலேய கல்வியின் மகா சாசனம். எது அப்படின்னா ஜார்லஸ் வுட் அறிக்கை. மறந்துடக்கூடாதுங்க. 1854. அதே மாதிரி கண்டர் கமிஷன் கேட்பாங்க, அதுவும் கல்விக்காக போட்டப்பட்டது தான். எப்போ அப்படின்னா 1882. சீடோ மற்றும் கணு ஆகியவை எதனுடன் தொடர்புடைய எந்த கழகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாந்தலர் கழகம். என்ன கழகம்யா? சாந்தலர் கழகம். வேற இதில் என்ன தெரியணும் அப்படின்னா
இந்த கோல் எழுச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும். கோல் எழுச்சி அப்படின்னா 1831 32 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் ஒடிஷா சோட்டா நாக்பூர் பீடபூமி பகுதிகளில் வந்து இந்த கழகம் சோட்டா நாக்பூர் வந்து நடந்திருக்கும். சோட்டா நாக்பூர் பகுதிகளில் வந்து இந்த கழகம் நடந்திருக்கும். இந்த கழகத்தை யார் தோற்றுவித்திருப்பாங்க, தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னா சிந்த்ராய் பிந்த்ராய் அப்படின்னு 2 பேர் தலைமை தாங்கியிருப்பாங்க. சிந்த்ராய் அப்படின்ற 2 பேர் தலைமை தாங்கியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து இவங்க அந்த சோட்டா நாக்பூர் ஆண்ட பகுதி மன்னர் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வட்டி கொடுத்து வாங்கக்கூடியதை வந்து ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்துருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய வந்து ஒடுக்கப்பட்ட அந்த பட்டியலினத்த மக்கள் வந்து ரொம்ப மிக துன்புறுத்தி வந்து வட்டி கொடுத்து பணம் வாங்குறத கண்டிக்கும் பொருட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா வட்டிக்கு கொடுக்குறவங்கள அடித்து அடியோட நொறுக்கணும் அப்படின்னு ஏற்பட்ட எழுச்சி தான் என்ன எழுச்சி அப்படின்னா கோல் எழுச்சி. எப்போங்க 1831-32 ஜார்க்கண்ட், ஒடிஷா, சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் பகுதிகளில் நடைபெற்றதுயா. ஜிங்பூம் பகுதிகளில் நடைபெற்றது, மறந்துடக்கூடாதுங்க. யார் தலைமை தாங்கினாங்கன்னா சிந்த்ராய் பிந்த்ராய். சரிங்களா? கீழ்கண்டவற்றில் எது தவறாக தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது? என்னதுங்கய்யா? டாக்டர் அம்பேத்கர் பூனா ஒப்பந்தம். ரைட்டு தான். என்னையா? பூனா ஒப்பந்தம் எப்போ அப்படின்னா 31 போடுவாங்க பூனா ஒப்பந்தம். கிருஷ்ண கோகலே சாம்ரான் சத்தியாகிரகம். இது பார்த்தோன்னே தெரியுது. கோபாலகிருஷ்ண கோகலே சாம்ரான் சத்தியாகிரகமா? கிடையாது. கோபாலகிருஷ்ண கோகலே சாம்ரான் சத்தியாகிரகம் யார் அப்படின்னா காந்திஜி. எப்போ அப்படின்னா 1917 போட்டிருப்பாரு. 1917 அப்போ இந்த கோபாலகிருஷ்ண கோகலே யார் அப்படின்னா இந்திய பணியாளர் கழகம். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்திய பணியாளர் கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா இவர் தான். இந்திய பணியாளர் கழகம் தோற்றுவித்தது எப்போ அப்படின்னா 1905. இந்திய பணியாளர் கழகம் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 1905 கோபாலகிருஷ்ணன், அதாவது காந்திஜியினுடைய மிக முக்கியமான சீடர். சரிங்களா? இந்திய பணியாளர் கழகம் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 1905. இந்த 1905 தான் இவர் இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவர் ஆவார். எப்பப்பா இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர் எப்போ ஆவார்னா 1905 தான் ஆவார். அப்போ 1907 வந்து எதுவாக மாறுவார் அப்படின்னா மிதவாதிகளின் தலைவர் ஆவார். என்னையா? மிதவாதிகளின் தலைவராக யார்? எப்போ கோபாலகிருஷ்ணன் எப்போ தலைமை பொறுப்பை ஏற்பார் அப்படின்னா 1907. சரிங்களா? அப்போ முகமது அலி ஜின்னா டே ஆஃப் டெலிவரன்ஸ் சாம்ரான் சத்தியாகிரகம் மாதிரியவே தனிநபர் சத்தியாகிரகம் அடிக்கடி கேட்கக்கூடியதா. தனிநபர் சத்தியாகிரகம் அடிக்கடி கேட்பாங்க. தனிநபர் சத்தியாகிரகம் எப்பொழுது அப்படின்னா 1940. யார் தோற்றுவித்தா அப்படின்னா ஆச்சாரியா வினோபாவே. யாருங்க? ஆச்சாரியா வினோபாவே. தனிநபர் சத்தியாகிரகம் யார் அப்படின்னா ஆச்சாரியா வினோபாவே. அதுவும் அடிக்கடி கேட்பாங்க. டாக்டர் ஹெச்பி ஹெக்டவர் ராஷ்ட்ரிய ஜிஎம் சேவாக். அதுவும் ரைட்டு தான். சரிங்களா? வாங்க அடுத்த கொஸ்டின் போவோம். டேசாரானது இந்தியாவின் சிவப்பு ஆறு என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் சிவப்பு ஆறு என அழைக்கப்படுகிறது எது அப்படின்னா பிரம்மபுத்திரா. சரிங்களா? கங்கை இந்தியாவினுடைய நீளமான ஆறு. என்னதுங்க? இந்தியாவின் நீளமான ஆறு எது அப்படின்னா கங்கை. இந்தியாவின் நீளமான ஆறு எது? கங்கை. கோசி பீகாரின் துயரம் அடிக்கடி கேட்பாங்க. கோசி பீகாரின் துயரம் என அழைக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோஷி. பீகாரின் துயரம் கோஷி. கங்கை இந்தியாவின் நீளமான ஆறு. காவேரி தமிழகத்தின் நீளமான ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா காவேரியா? தென்னிந்தியாவின் நீளமான ஆறுனா கோதாவரி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். புவி அதிர்வு அலைகளை குறித்த கீழ்கண்ட வாக்கியங்கள் தவறான ஒன்றை அடையாளம் கண்க. முதன்மை அலைகள் திடம் மற்றும் திரவப் பொருட்களை ஊடுருவும் தன்மை கொண்டது. சரிதான். என்னதுங்க? அது சரிதான். சரிங்களா? முதன்மை அலைகள் பெருத்த சேதத்தை விளைவிக்கக்கூடியது. கண்டிப்பாக முதன்மை விலைகள் பெருத்த சேதத்தை விளைவிக்காது. கண்டிப்பாக என்ன அப்படின்னா சின்ன சின்ன சேதங்களை தான் ஏற்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை அலைகளால் திரவத்தை ஊடுருவ இயலாது. சரிங்களாயா? இரண்டாம் நிலை அலைகளால் திரவத்தை ஊடுருவ இயலாது. அதுவும் சரியானது தான். புவியின் மேற்பரப்பு அலைகள் நெட்டலைகள். ரைட்டு தான். புவியின் மேற்பரப்பு அலைகள் என்ன அலைகள்யா?
நெட்டலைகள் சவுண்டு எல்லாமே நெட்டலைகள் தான். சரிங்களா? சவுண்டு வந்துட்டாவே என்ன அலைகள் தான் அப்படின்னா நெட்டலைகள் தான். அப்போ எது தவறானது? 2 மட்டும் தவறானது. அது மிக குறுகிய சேதத்தை மட்டும்தான் ஏற்படுத்தக்கூடியும். புவி அதிர்வை பற்றிய படிப்புக்கு பேர் என்ன அப்படின்னா சிஸ்மாலஜி. என்னதுங்க? சிஸ்மாலஜி. புவி அதிர்வை பற்றிய படிப்புக்கு பேர் என்ன அது அப்படின்னா சிஸ்மாலஜி. மறந்துடக்கூடாதுங்க. ஒரு திறந்த பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும்போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியன நுகர்வு, மொத்த முதலீடு, அரசு செலவு மற்றும் நிகர ஏற்றுமதி. இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களாயா? ஒரு திறந்த பொருளாதாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் போது எதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிறோம்னா நுகர்வு எடுத்துக்கிறணும், மொத்த முதலீடு எடுத்துக்கிறணும், அரசு செலவு மற்றும் நிகர ஏற்றுமதி. சரிங்களா? இதெல்லாம் போய் டேலி பண்ணி பார்த்தது போக தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் எந்த வர்க்கத்தினருக்கு ஆதரவாக இருக்கும்? குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் எந்த வர்க்கத்தினருக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னா விவசாயிகளுக்கு தாயா ஆதரவாக இருக்கும் அப்படின்னா விவசாயிகளுக்கு தான். யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்னா விற்பனையாளர்களுக்கு பாதகமாக இருக்கும். பாதகம் அப்படின்னா விற்பனையாளர்கள், சாதகம் அப்படின்னா யாருக்கு அப்படின்னா விவசாயிகள், சாதகமாக இருக்கும். சரிங்களாயா? அரசியல் கட்சிகள் தங்கள் கட்சி சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான தேர்தல் சின்ன உத்தரவை எந்த ஆண்டு தேர்தல் ஆணையம் பிறப்பித்தது? எந்த ஆண்டுங்க? 1968. 1968 பிறப்பிச்சது. சரிங்களா? 1952 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் பொது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. முதல் பொது தேர்தல் நடந்தது எப்போ அப்படின்னா 1952. குழந்தைகள் நல உரிமை சட்டம் எப்பொழுது அப்படின்னா குழந்தைகள் நல உரிமைகள் சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னா 1989. நல உரிமைகள் சட்டம் எப்பொழுதுன்னா 1989. சரிங்களா? 1977 ஆண்டு நடைபெற்ற இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இது டைரக்ட் கொஸ்டின் தான். யார் அப்படின்னா நீலம் சஞ்சீவி ரெட்டி. யாருங்க? நீலம் சஞ்சீவி ரெட்டி. சரிங்களா? முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ராதாகிருஷ்ணன். சரிங்களா? சமீபத்தில் பிரதம அமைச்சருக்கான பொருளாதார ஆலோசகர் சபையின் ஒரு முழுநேர உறுப்பினராக சேர்க்கப்பட்டவர் யார் அப்படின்னா இது நடப்பு நிகழ்வுகளில் வந்துடும். சரிங்களா? யார்? சஞ்சீவி சன்யால். யாருங்க? சஞ்சீவி சன்யால். ஆசியன் 2020 மாநாடு எங்கு நடைபெற்றது? எங்கங்க? சென்னையில் தாங்க நடைபெற்றது. எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சென்னையில் தான் நடைபெற்றது. சரிங்களா? பிரதான் மந்திரி கிசான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அதாவது பிரதான் மந்திரி கிசான் திட்டம் சரிங்க முன்னாடி போகணுமா? 43 சொல்லியாச்சு. பிரதான் மந்திரி கிசான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அதாவது விவசாயிகளுக்கு 12,000 ரூபாய் கொடுக்கக்கூடியது. விவசாயிகளுக்கு எவ்வளவுனா பிரதான் மந்திரி கிசான் திட்டம் அப்படின்றது ஒரு 12,000 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக டைரெக்டாக வந்து விவசாயிகளுடைய அக்கௌண்ட்லேயே ஏற்றி விடக்கூடிய திட்டம் தான் கிசான் திட்டம். 12,000 ரூபா 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக ஏற்றி விடுவாங்க. சரிங்களா? அதை வந்து விவசாயிகளுக்கு நேராக அவங்களுடைய அக்கௌண்ட் வங்கி கணக்கிலேயே வரவு வைக்கப்படும். அந்த திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா 2019 தொடங்கப்பட்டது. சரிங்களாங்க? பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் IAS அகாடமி நிறுவனத்தால் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 and 9995554353. கணியன் IAS அகாடமி, நம்பர் 101, வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை.